your classes. Hey, Chandar. அங்கன்னா ஜன்னல்ல வேடிக்கை. பாடத்தை கவனிடா. என்ன சார் முட்டி வலிக்குதா? ஏய் போடு. அதுக்குள்ள உரைச்சிருமா உங்களுக்கு? சின்னையா ஐயா, இந்த மாடுங்களுக்கு கொஞ்சம் தண்ணி காமி. சரியா. இந்தாடா. எப்பயூனே கலர் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்ல? என்னது பன்னிக்கு கலர் கேக்குதோ? தண்ணியே பெருசு. அவர் கொடுத்ததுனால கொடுக்குறேன். ஏய் யாரா மணி அடிக்கிறது? தண்ணியா? தண்ணி அவங்களுக்கு தானே கொடுக்க சொன்னேன். கலர் கேக்குறாங்கயா. சார் நீங்க தானே காசு கொடுத்தா கலர் வாங்கி தரேன்னு சொன்னீங்க. எருமை மாடு மாதிரி இருந்துட்டு சின்ன பசங்களோட சிப்பா போங்கடா. எங்க எப்படி ஆரம்பிச்சாலும் பயவுலைய நம்ம மேலதே முடிக்கிறாங்க. கிளாஸுக்கு போனோம். நான் விட்டுறவா போறீங்க? போ. Electric potential at point. To do a point charge. சார் உள்ள வரலாமா சார்? இல்லைண்ணா போயிடுவீங்களா? இப்படிதான் பாருங்களேன். வாங்கடா உள்ள. நீங்க முன்னாடி வந்து உட்காந்து நம்ம மானத்தை வாங்குறாங்க. இது இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். இதை எல்லாரும் நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஏய் இவ்வளோ மல்லிகா, இந்த கோழி வரட்டி விட எப்போ பார்த்தாலும் இந்த பருப்பு மேலே மேயுது. சரிக்கா. ஐயோ ஏய் என்னடா இது சாப்பாடு அப்படியே இருக்கு? மத்தியானம் சாப்பிடலையா? அதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நினைச்சு தெரியுமா? அந்த வாத்தியார் என்ன பண்ணாரு தெரியுமா? இன்னைக்கு பூரா முட்டி போட வச்சு ஸ்கூல்ல என்ன வேடிக்கை பார்த்து சிரிச்சிச்சு. எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமா? இங்க பாரு என் காலை எப்படி ஆயிடுச்சு பாரு. ஐயோ என்னது இது? ரத்தம் கட்டுற அளவுக்கு முட்டி போட வச்சிருக்க அந்த மனுஷன். வாத்தி குணத்துக்கு ஒரு அளவே இல்லையா? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான் பிள்ளை? திருடிட்டானா கொலை செஞ்சுட்டானா? இன்னைக்கு வரட்டும் அந்த ஆளு. நறுக்கு தெரிச்ச மாதிரி 4 வார்த்தை கேட்கிறேன் இரு. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. ஏய் உங்க அப்பா வர்றாரா? சொல்லுவேன் அந்த ஆள் கிட்ட. இனிமேல் என்கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்டாரு வேற மாதிரி ஆயிடும். இப்பதான் நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். சிப்போ சும்மா தொண கடுப்ப கிளப்பிக்கிட்டு. எத்தனை பானை உடைக்கிறது? ஒரு மாசம் 100 பானையா? எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஸ்டேஜா வந்துட்டு இருக்காங்க. ஏங்க கொஞ்சம் கூட உங்க பாத்து உங்களால அடக்கவே முடியாதா? ஈவிரக்கமே இல்லாம அந்த பையன் முட்டி இப்படி பேத்து வச்சிருக்கீங்க. கோவத்துல வந்து எல்லாத்தையும் உடைச்சு வச்சிருக்கான் பாருங்க. தினம் ஒரு காரணத்தை சொல்லி மற்ற பசங்க முன்னாடி அவனை அவமானப்படுத்துறது. ஏதோ படிக்காத பிள்ளை இருந்தா பரவாயில்ல, அவன் நல்லா படிக்கிற பிள்ளை. தப்பு பண்ணிருந்தா கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுக்கிட்டு ஏப்பா அப்படி பண்ணாதப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே? எல்லாத்துக்கு முன்னாடி அவன் அவமானம். ஏங்க நான் பேசிட்டே இருக்க, நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. அவன் உடைச்சிட்டு போயிட்டான்னு இப்ப நீ என்கிட்ட உடைக்கிறியா? அவன் என்ன தப்பு பண்ணியிருந்தானா இந்த அளவுக்கு அவனை தண்டிச்சிருப்பானு உனக்கு தெரியாது? என்ன தப்பு பண்ணிருப்பான்? நல்லா படிக்கிற பையன், சின்ன தப்பு தான் பண்ணான். எல்லா பிள்ளைங்களும் இன்னைக்கு உள்ளங்கையிலேயே உலகத்தை வச்சிருக்கானுங்க செல்போன் என்ற பேர்ல. அவனுக்கு நல்லதே பாக்குறாங்கன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எந்த கன்றாவிய பாக்குறாங்கன்னு யாருக்கு தெரியும்? நம்ம புள்ள டாக்டர் ஆகணும், நம்ம புள்ள இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது. நாம வாட்ச்மேனா மாறணும். இல்லனா அவனுக்கு தடமாறி போயிடுவானுங்க. என்னவோ போங்க. எங்க போயிட்டு இருக்கீங்க? இல்ல இந்த உடைஞ்ச பானை எல்லாம் நான் எடுத்து வச்சிடலாம். ஐயோ நான் எடுத்து வைப்பேன்ல. அப்புறம் அத செய்தி முதல்ல. என் புள்ள மனசு கலக்க கூடாதுங்கிறதுக்காக எடுத்து சொன்னாக்கா அதை புரிஞ்சுக்காம வேற தத்துவத்தை எல்லாம் பேச வேண்டியது. என்ன மிச்சத்தை நீ உடைக்கிறியா? இல்ல அதுவா விழுந்துருச்சுங்க. ரொம்ப புலம்பாத. ராத்திரி தூங்கும் போது அவனுக்கு தேங்காய் எண்ணெய் போடு, எல்லாம் சரியா போயிடும். ஆமா எனக்கு முன்னாடி போய் தேங்காய் எண்ணெய் தலை விடுறது. தூங்கிட்டு இருக்கும்போது காட்டுற பாசத்தை முடிச்சிட்டு இருக்கும்போது காமிச்சா என்ன? எங்க டீ? இருங்க வர டீ போட்டு தரேன். டேய் கலை, தப்பா சுத்தாதீங்க சார், லிங்க் எல்லாம் கட் ஆயிடும். டேய் தம்பி கலை இருறா செத்த இரு வந்துட்டேன். சாமி விபூதி வச்சுட்டு போடா. இரு வரேன். மறக்கிறத பாரு. இந்தப்பா ஐயனாரப்பா எல்லாருக்கும் நல்ல புத்திய கூடுறா. யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு கொடுக்க சொல்லு உங்க ஐயனார. பா என்ன குசும்பு பாரு. வரமா? சரிப்பா. ஓடி ஓடி உழைக்கணும். ஆமா உழைக்கணும். அடடா கொடுக்கணும். பொண்டாட்டி பிள்ளை கொடுக்க துப்பு இல்ல, ஊருக்கு கொடுக்குதான் ஊருக்கு. டோர் ஓபன் பண்ணிட்டா நம்ம கதவை சாத்திடுவோம். என்னது? ஒண்ணும் இல்ல. ஒழுங்கு மரியாதை ஆயிரு. இல்ல இன்னைக்கு பொழுதுக்கும் கஞ்சி கிடைக்காது. டேய் வாடா. அந்த லூசு கண்டியன் வேற என்ன அள்ளி விட போறான்னு தெரியல. வா நமக்கு டைம் பாஸ் ஆகணும்ல. பாரு எப்படி படுத்து கிடக்கு பாரு. யாரு பண்ணுங்க? டேய் மாப்ள. டேய் பழனிச்சாமி மேந்தானே நீ? மாமா சிதம்பரம் மாமா.
பேரை தானே மாத்தினேன் ஏதோ ஊரையே மாத்தின தாவி குதிக்கிறேன் மாப்பிள்ளை. மாமா பள்ளிக்கூடம்லாம் எப்படா போயிட்டு இருக்கு? கடுப்பா போய்கிட்டு இருக்கு. இந்திரன் ஓ கூட்டாளிகளா வந்திருக்காங்க வாடா. இன்னைக்கு ஸ்கூல் இருக்கா ஆனா அப்புறம் உங்க அப்பா பழனிசாமி நம்ம நீ கேட்டா சொல்றா. சிதம்பரம் பையன் மாமா. அவன் ஜாயில இருக்கான்னு கூப்பிட்டேன்டா போடா. சார் பையன் போல. ஏய் குளிச்சிட்டு சாப்பிட்டு போடா. நான் ஸ்கூல்ல சாப்பிட்டுக்கிறேன் போமா. ஹேய், சாப்பிட்ற ஸ்கூல்ல சாப்பிடலாம். குளிக்கிறதுக்கு என்ன குளமா வெட்டி கொடுத்துருக்கானுங்க. ஒண்ணுக்கு உதவாத பையன் அவனை. எரும மாட்டுக்கண்ணா பசுவா பிறக்கும். அப்பன் குளிச்சாதானே புள்ள குளிக்கும். பர்வதம் போன மாசம் 7ஆம் தேதி மாமா குளிச்சேன். பக்கத்துல வந்து பழகி இருந்தா நான் எப்ப குளிச்சேன்னு உனக்கு தெரியும். ஆமா பழகிட்டாலும் பாய் கிழிஞ்சு போயிடும். எங்க அப்பா உன்னை இருட்டுல காட்டி என் வாழ்க்கையவே இருட்டாக்கி போட்டேன். இன்னும் நான் பேச வேண்டியதில் இவ பேசிட்டு போறான். என்னதான் இருந்தாலும் வீட்டு சாப்பாடு மாதிரி வருமாடா? எது எங்க வீட்டு சாப்பாடா? பொட்டுக்கல கேட்டியா? டேய் நாங்களா இருக்கோம் பொழைச்சி கிடக்குறேன்டா. நீங்களா இருந்தா எப்பயோ போய் சேர்ந்துருப்பீங்க. வைத்தறிச்சல பாம வண்டியை பார்த்து வாழ் வீடு வந்துருச்சுடா. டேய் சும்மா ஏம்மா நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், நீ என்ன செஞ்சு வச்சிருக்க? தினமும் தயிர் சாதம் சாப்பிட்டா உடம்புல என்ன தடி ஓட்டும்? அதை இதை தின்னாதானே உடம்புல சக்தி ஏறும். இன்னைக்கு ஒரு நாள் தின்னு ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டேன். எனக்கு ஒன்றும் வேணாம், நீயே கொட்டிக்க. வேணான்னா போ, வயிறு காஞ்சா வீட்டுக்கு தானே வர போறேன். என்னத்தான் இருக்கும் அந்த தயிர் சோத்து. என்னம்மா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? ஆமா சித்தப்பா. கனிமா ஹெட் மாஸ்டர் என்ன பார்க்கணும்னாரா, சாயந்தரம் வர்றேன்னு சொல்லு சரியா? சரிப்பா வரேன் சித்தப்பா. சரிம்மா. டேய் தம்பி, நான் விஓ ஃபோன் அடிச்சு பேசிடுறேன். சரி நீ போய் இன்ஸ்பெக்டர் பார்த்துரு. அங்கே போய் எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க வேண்டாம், புரியுதா? போ. சரி. ஏய் தனோ, என்னங்க என்னடி இது? கனி டிஃபன் பாக்ஸ் மறந்துட்டு போயிடுச்சு. உங்க மகளுக்கு இடியாப்பா வேண்டாமா, தயிர் சாதம் தான் வேணுமா? அதுக்கு நான் முடியாதுன்னு சொன்னேன், வச்சுட்டு போயிட்டா. வயிறு காஞ்சா தன்னால வருவா. ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா? நீ போட்டி போடுறதுக்கு அது என்ன சக மனுஷியா? பட்டி கிடக்கும்ல அது. அது கேட்கறது செஞ்சு கொடுத்து அனுப்புனா என்ன உனக்கு? உங்க மகளை சொன்னா உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்துருமே. வாங்க யார்கிட்டயாவது உடனே கொடுத்து அனுப்பு. வாடா பள்ளிக்கூடத்து நேரமாச்சு வாடா. சொன்னா கேளுடா போடா, நாங்கெல்லாம் பின்னாலே வருவோம். போ. போக மாட்டேன். வீட்ல இருந்து இது ஒரு சைக்கிள் அழைச்சிட்டு வரீங்க, பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் நடந்து போக சொல்றீங்க. இப்ப எதுக்கு இங்க நிக்கிறீங்க சொல்லுங்க. இந்த பயடா சொன்னா புரியாது. அண்ணே சொன்னது கேளு, இல்லைன்னா அடிச்சு விடுவோம்டா. அடிச்சாலும் பரவாயில்ல, நான் போக மாட்டேன். அண்ணே சொன்னா கேப்பியா கேட்க மாட்டியா? அப்பன்னு சொல்லியே கேட்க மாட்டேன், நீ சொல்லியே கேட்க போற. போடா. ஏய் ஒன்னு அவனை கிளப்பி விடு, இல்ல அவனோட சேர்ந்து நீயும் கிளம்புடா. டேய் நான் மட்டும் எப்படா போவேன்? ஏன் நீ வேலை பார்க்கும்போது நான் வேலை பார்க்க கூடாதா? டேய் தம்பி அண்ணன் சொல்றது கேளு. இந்தா போய் பொட்டுக்கல்ல வாங்கி சாப்பிட்டு போ. இப்ப கேப்பேன்டா, புறா என் பையன். இன்னைக்கு முட்டிதான் போட போறீங்க, நம்ம பண்ணுங்க. ஏண்டா காலையில இருந்து காத்து கிடக்குறது, ஆளை பார்த்ததும் மண்ணை பார்க்கறது, விளங்கிடும். என்ன கண்மணி பள்ளிக்கூடத்துக்கா? மாட்டாஸ்பத்திரி. ஆமா ஆமா மாடெல்லாம் அங்கதானே போவோம். நீ வா சேர்ந்து மேலாம். ஏற்கனவே இங்க ஒரு மாடு மேஞ்சிட்டு இருக்கு, எப்போ பிடிச்சி கட்ட போறான்னு தெரியல. ஏய் வாங்கடா போலாம். குடு. ஸ்கூலுக்கு போறதுனா ஜெயிலுக்கு போற மாதிரியே இருக்கு. என்னடா எஸ்கே வாட்டி புடவெல்லாம் கட்டி நல்லதா இருக்காரு. தெரியுதா? டேய் என்ன தர பாக்குறீங்க? உள்ள வந்து பாரு தெரியும். செல்போன்லேயே கமெண்ட்ஸ் தெரியா? நெட்டில் பார்த்து படிக்கிற மோர கட்டிக்க மாதிரி தெரியலையே, தப்பா தெரியுது. டேய் முகம் என்னது, உடம்பு யாரோடதுரா? மாலதி டீச்சரோடது சார். யார் செஞ்ச வேலை? யார் செஞ்ச வேலை சொல்ல மாட்டீங்க சார்? படிப்பை தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ணுறாங்க. இப்போ ஃபோன் யாருதுன்னு சொல்ல போகிறீங்களா இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? அப்போ தூக்கி போட்டு உடைக்கவா? என்னோடது தான் சார். ஓ உன் வேலை தானே அது? ஃபோன் என்னோடது தான் சார், ஆனால் இவன் தான் சார் பண்ணான். ஓ பொறி உருண்டையா? ஏண்டா இந்த புத்தியை படிப்பில் காட்டலாம்ல? சரி நேற்று நடத்தின பாடத்தை எடுத்து படித்து உன் திறமையை காட்டு பார்ப்போம்.
டேய் உன்னதான்டா பர்றா டேய் பொரியுருண்டை உன்னதான் தான் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசியால் இழைத்தேன் வீடுதோறும் நிலைத்து பசியால் கிடைத்து ஒரு உருண்டை எது படிச்சுட்டு இருக்கான் பாரு. நீட்டிய பிணியால் வருந்துகிறேன் என் நேர்முக பிசிக்ஸ் படிக்கிறதுனா தமிழை படிச்சிட்டு இருக்கான். நேருற கண்டதெல்லாம் 12th தமிழ் மாதிரி தெரியல. இணையலா ஏழை நாய். டேய் என்னடா 8ஆம் வகுப்பு புத்தகத்தை எடுத்து படிச்சிட்டு இருக்க? இல்லை சார் தம்பி பையன் மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டான் சார். தம்பி மாற்றி எடுத்துட்டு போயிட்டான்? ஆமாம் சார். செம்மையா மாட்டிக்கிட்டான் நீ பொரிய உருண்டை. என்ன 8th புத்தகத்துக்கும் 12th புத்தகத்துக்கும் வித்தியாசம் தெரியல உனக்கு? ஒன்ன போல மரமண்டைய வச்சுட்டு 100% ரிசல்ட் வாங்குறாரு. தம்பி அடிப்பான் சார். எப்படியோ குட்டிச்சோரப்போ. சார் என்னையா என்ன வேணும் உனக்கு? கனியம்மாக்கு வீட்டுல இருந்து சாப்பாடு கொடுத்துட்டாங்க சார். ஏன் மகாராணி இதை கூட நீங்க எடுத்துட்டு வர மாட்டீங்களோ? எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணுமோ? குடியா இதுங்கள்ட்ட மாரடிக்கிறதுக்கு பதில் மாடு மேய்க்க போய் தொலைலாம். ஒரு உருண்டை மேல இருக்கிற கோத்தை யாழ் மேல காமிச்சிட்டாங்க. ஏய் கனி ஏன் இதுக்கே இப்படி ஒரு மாதிரி ஆயிட்ட? வா லஞ்சுக்கு போலாம். நல்ல வேலை நானும் தப்பிச்சிட்டேன், எனக்கு ஃபோன் தப்பிச்சிருச்சு. ஆனா இவன் மாட்டிக்கிட்டானே. ஏண்டி உட்காந்துட்ட? வா போ. இவனுக்கு இதெல்லாம் புதுசா என்ன? நல்லா போட்டார். சரி சாப்பிட போலாமாடா? அங்கே பார்த்தியா கனி உனக்காகவே வேணும்னே வச்சுட்டு போயிருக்கு. போய் சாப்பிடு. சாப்பிட்றேன் நமக்கு எச்சு. சொன்னதை நம்பிட்டு சாப்பிட்டு இருக்காங்க. நல்லா சப்பு கொட்டி சாப்பிட்றாங்க. ஐயோ என் சாப்பாடு இப்போ மறந்துட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி போ. நீ மட்டும் சாப்பிட்ட கனவுல இருக்கான். எனக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கலாம்ல. வாங்கடா போலாம். என்னடி டிஃபன் பாக்ஸ்ல பாதி தான் இருக்கு. யாரோ எடுத்து சாப்பிட்டுருக்காங்கடி. வேற யாரு தின்னு இருப்பா? அந்த தின்னி பண்டார பொறி உள்ளதான் தின்னு இருப்பான். விடுறி நம்ம பயிலுவா தானே சாப்பிட்டா சாப்பிட்டோம். அன்னைக்கு இப்படிதான் என் சாப்பாடு எடுத்து தின்னுட்டு என்கிட்ட கையங்காலமா மாட்டிக்கிட்டாண்டி. இவனுக்கு இதே வேறையா போச்சு. பொறி உருண்டை தானே அது. ஏன்தான் அப்படி இருக்கானோ? அவன் தான் ஒரு நாளைக்கு பாரு அவன் கண்டிப்பா எலி மருந்து வச்சு விட்டான். நீ மிச்சம் வச்ச சாப்பாடை தாண்டா அது சாப்பிடுது. இது அம்மச்சான் லவ்ங்கிறது. வா எப்படி இருக்க? நீங்க தான் மருமையனை என்னோட அம்பா பேசுறீங்க. அப்படி என்ன என் மேல உங்களுக்கு கரிசனம்? அது ஒண்ணு இல்ல அத்தை. தேதி நல்லா தெரியுது. ஏதோ நல்லது கெட்டதை சாப்பிட்டு நல்ல விதமா போய் சேரு. ஏய் பர்வதம், ஆக்கி வச்ச மீன் குழம்ப தூக்கிட்டு வா, அத்தை குடிச்சிட்டு போட்டும். உனக்கு போறதே தண்டச்சோறு. உங்க ஒத்தைக்கு வேற நொட்டுவாங்க. என்ன போட்டு உடைக்கிறா இப்படி? இல்ல அத்தை, நான் குடிக்கிறல, அவளுக்கு போற ஏறுது. நீயும் கொஞ்சம் இறக்குறியோ? ஒரு டம்ளர் கொடுத்தா குடிக்கிறேன் மருமையனை. அடி அண்ணா களஞ்சியமே ஆரோவள்ளி நாடகமே சின்ன திரவியமே சீக்கிரமா குடிச்சிட்டு சாச்சோ பாத்து புட்டா பத்த வச்சா பத்திக்கிச்சே மாட்டிக்கிட்டா ஊமக்குட்டா முத்திடுவா அட பண்ணி பாயாசம் குடிக்கிறா. சொட்ட குடுடா. நான் தப்பல. போடா. போடாவா. ஐயா குப்பக்குடியில கோழி கொதற. ஏய் ஏய் மருமையனை. ஒரு கிளாஸ் சாராயம் குடிக்கிறதுக்கு தெரு தெருவா அலைய வேண்டியதா இருக்கே. கேளு. அதெல்லாம் சொல்ல முடியாது. சாமி சாமி. எங்க யார் நீ? சாமி பூமின்னு இருக்க. இல்ல சாமி, உங்கள்கிட்ட வந்து கேட்டா சாராயம் விற்கிற இடத்த சொல்லுவீன்னு அந்த கிழவி சொன்னுச்சு சாமி. கூட நீ யாரும் தெரியுமா? என்ன சாமி இப்படி கேட்டுப்புட்டியே? நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல நான் பீடு சாமி. நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துலயா புதுசா வந்திருக்கீங்களா? பியூனு சாரா? அங்கதான் என் 2 பையங்களும் படிக்கிறாங்க. யாரு சாமி? இந்திரன் சந்திரி. அந்த எமப்பையனுடைய அப்பனா நீ? பாம்பையில தூக்கி போடுவாங்க. நல்ல பிள்ளைகளாச்சே. நல்ல பிள்ளைங்களா? அப்புறம் அவங்க படிப்புல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்காங்க. நீங்க கூசாம மார்க்களை அள்ளி போட்டிருக்கேன்.
மார்க்கா நான் எப்படி அள்ளி போட முடியும்? என்ன மறுபடியும் குடிஞ்சிட்டீங்க? சரி சாமி போட்டுறீங்க சாமி. மறந்துடாம போற, நீங்க வாங்க. புரிஞ்சிருச்சு சாமி. பரவா சாமி. சரி சாமி போங்க. தம்பி கண்டியது தான் சொன்னேன்னு சொல்லிடக்கூடாது. என் கழுத்தை அறுத்தா கூட சொல்ல மாட்டேன் சாமி. என்னடா தார்மையா? குடிச்சு புட்டு இப்படி போறே வரலாம் போட்டு அறுத்துக்கிட்டு கிடக்குற. அவங்களே கொலைகாரங்க, அவங்கள்ட்ட போய் கோர்த்து விட்டுக்கிட்டு இருக்கியா? டேய் இன்னைக்காவது தைரியமா கணிக்கிட்ட உன் காதல சொல்றா, இல்லைன்னா மவன. எப்படிடா எல்லாரும் இருக்காங்க? அப்படியோ இப்ப சொல்றா, இதை விட உனக்கு நல்ல சான்ஸ் கிடைக்காது. போடா. அவளுக்குலாம் வாயை திறந்து சொல்ல மாட்டாங்களா? இந்த மாதிரி கோயிலுக்குள்ள தான் சுத்திட்டு இருப்பாங்க. நாம தான் நம்ம ரொம்ப சொல்லணும். இப்போ கூட பாரு, கனி உனக்காக அடிப்பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. புரிஞ்சுக்கோ. போடா போடா. போ போ. எனக்கு என்னமோ செருப்படி விழுமோன்னு தோணுதுடா. கோயிலுக்குள்ள எதிரா செருப்பு? நம்மளுக்கு தமிழே தகராறு, இதுல வேற இங்கிலீஷ்ல எழுதியிருக்காரு. என்னவா இருக்கும்? ஜோதிகா ஆங்கிலத்தில் 50க்கு 35, கணக்கில் 30க்கு 27 மதிப்பெண் பெற்றிருந்தார். புரியுதா? வணக்கம் சார். வணக்கம். இதை படிச்சுட்டு கையெழுத்து போடுங்க சார். அப்படியா? என்ன சர்க்குலர் வந்திருக்கு? நமது பள்ளியில் நாளை சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதால் மாணவ மாணவிகள் பள்ளி சீருடை அணிந்து காலை 8 மணிக்கு பள்ளிக்கு வருகை தர வேண்டும் என்று அனைவருக்கும் அறிவுறுத்தப்படுகிறது. என்ன சின்னையா தலையில அடிபட்டு இருக்கு? அதுவா சார், நேத்தைக்கு சைக்கிள்ல போகும்போது நாய் குறுக்க வந்துருச்சு, கீழே விழுந்துட்டேன் சார். டேய் நீ எதுக்கு சிரிக்கிற? சார் அது உண்டு போய் சொல்றாரு சார். சார் எங்கிட்டு போய் அடி விடுறாரு சார். என்ன சின்னையா அப்படி? சரி போ போ. அங்க மாட்டி விடுறானா, நீ இங்க மாட்டி விடுறியா? பாடத்தை கண்டினியூ பண்ணுவோம்ப்பா. ஸ்டூடெண்ட், ஃபெரோஸ் அமோனியம் சல்பேட்டின் எடையை அறிதல், அதுதான் இன்னைக்கான செய்முறை. பியூரிட்டி பொட்டாசியம் அமோனிய பேராமோன் எடை ஃபில் பண்ணிக்கோங்க. அதில் பிப்பர்ட் 20 ml எடுத்து ஃபெரோஸ் அமோனியம் சல்பேட்டை கலந்து கொள்ளவும். அதனுடன் 20 ml நீர்த்த கந்தக அமிலத்தை கலந்து கொள்ளவும். கவனமா செயல்படணும். உடம்புல பட்டுச்சுன்னா அது நெருப்பு தீக்காயமா ஆயிடும். அதனால கவனமா செயல்படுங்க. இப்போ என்ன பண்றது? என்னால ஒன்றும் பண்ண முடியாது. டீச்சர் வந்துருவாங்க. டீச்சர் வந்துருவாங்க. டீச்சர் தெரியாம கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. டேய் என்னன்னு தெரியுமா? டேய் கெமிக்கல் உடம்புல பட்டாலே வெந்துரும். சாரி டீச்சர், தெரியாம கீழே போட்டு நீ உடைச்சிட்டேன். தெரிஞ்சே பண்ணிருப்ப. கிளாஸுக்கு வர்றதே லேட்டு, இதுல இது வேறயா? போடா வெளியே. நாளைக்கு நீ ஃபைனை கட்டிட்டு உள்ளவா. போடானா வந்துட்டானுங்க உயிர் எடுக்க. டேய் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் டீச்சர். ஒண்ணுமே பண்ணல? இப்பதான் பண்ணிட்டு இருக்கேன் டீச்சர். கிழிச்ச எடுத்து வைடா. இது டீச்சர் எடுத்து வைடானா? பொட்டி கடையில் பொறி உருண்டை திருடுற மாதிரி வெந்து போயிடும். ஆளப்பாரு முள்ளம்பன்றி மாதிரி தலையை வச்சுக்கிட்டு. மணி அடிச்சு கை வலிக்கிறதே மிச்சம். ஆஹா முக்கியான புட்டிய மொத்தமா வந்து நிக்குதுங்க. டேய் என்னங்கடா மாணவ மணியை பூரா மறியல் பண்ணிக்கிட்டு இருக்கிய? ஐயோ பாப்பு, ஐயோ பாப்பு, ஐயோ பாப்பு, ஐயோ பாப்பு, அதடி பாப்பு, அதடி பாப்பு. என்ன ஏதோ பேரம் பேசுறாங்க. 10 ரூபா 10 ரூபா லாபம். யோ லூசாயா நீ? ரப்ப பம்முக்கு போய் பயப்படுற? உன்னால எனக்கு 10 ரூபாய் நட்டம். போயா. டேய் என்னைய வச்சு வியாபாரம் பண்றீங்களா? பண்ணுங்கடா. என்னைய வச்சு எவ்வளவு நோக்கி விளையாடணுமோ விளையாடுங்கடா. பாக்குறேன்டா, பாக்குறேன். சரி நான் போய் ஹெச்எம்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். இது குடி. போடி சீக்கிரம் வாடி. ஹெச்எம் திட்ட போறாரு பாரு அவளை. ஆமாடி. டேய் இந்த பிள்ளை எதுக்குடா இப்போ HM ரூம்குள்ள போகுது? அந்த ஆளுக்கு வேற உண்மை தெரிஞ்சா லூசு மாதிரி கத்துவாரு. இப்போ என்னடா பண்றது?
டேய் என்ன எதுன்னு தெரியாமல் டென்ஷன் ஆகாதா? டேய் கண்மணிட்ட நைஸாக பேசி கனி எதுக்கு உள்ளே போய் கேட்டு வா. நைஸா தானே? போ, போ. இப்போ பாரு கண்மணி, என்ன இது மணி எத்தனை? 7:30. இருக்கவே இல்லை. அதான் நீ இருட்டா இருக்கியே, அவ்வளோ பெரிய கடிகாரங்க இருக்கு, அதை பார்க்க வேண்டியதானே? விடு கண்மணி, சின்ன பையன் ஏதோ தெரியாமல் பேசிட்டான். யாரு இவன்? இல்லை கண்மணி, கனி எதுக்கு வச்ச ரூமுக்குள்ளே போயிருக்கு? சார் நாளைக்கு மாமா பொண்ணுக்கு சடங்கு, லீவ் வேணும் சார். நாளைக்கு என்ன நாள்? நமக்கெல்லாம் காது குத்தன வெள்ளைக்காரனுக்கு சடங்கு பண்ணி அனுப்பிச்ச நாள் சுதந்திர தினம். அது முக்கியமா, மாமா பொண்ணு சடங்கு முக்கியமா? சடங்கு தான் முக்கியம். அட்லீஸ்ட் நெஞ்சில கொடிய குத்திட்டு போங்க. ஓ அவ்வளோதானா? சரி சரி, ரொம்ப தேங்க்ஸ் கண்மணி. நீயே வச்சுக்க. சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக ஆரம்பமாக இருக்கிறது. என் அருமை மாமா மையண்ணா கண்டியார் அவர்கள் கொடி ஏற்றி வைத்து வீர உரை ஆற்றுகிறார். பெருவாசிகள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சுதந்திரம் நாம் அரும்பாடு பட்டு வாங்கி அந்த வெள்ளைக்காரங்களை எதிர்த்து நம்ம நாட்டுக்கார போரிட்டு இருக்கான். நம்ம நாட்டோட ஆயுதம் என்ன? வெள்ளைக்காரன் இந்த ஆயுதங்களை வச்சுத்தானே நம்மளை மிரட்டுறாங்கன்னு ஒரே நாள் ராத்திரியில அவ்வளவு ஆயுதங்களை கலெக்ட் பண்ணி நடுக்கடலை போட்டு ஓடி போயிட்டான். ஆயுதம் இல்லாமல் அனாதைகளாக நம்ம நாட்டு மக்கள் துடித்துக் கொண்டிருந்த பொழுது அவன் திட்டமிடுகிறான், செயல்படுத்துகிறான். சிக்கிம், திரிபுரா, மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் போன்ற வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை துப்பாக்கிகளை கலெக்ட் செய்து வந்து நம் மக்கள் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது தூக்கி வச்சு சுட்டிருக்காயா. அந்த நேரத்தில் ஒரு தமிழன் பொங்கி எழுந்தான். அவன் பெயர் தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசனா? டேய், அவர் கரண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சாரு. அந்த தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு இன்னொரு தமிழன் துணை புரிந்தான். அவன்தான் ஆக்சன் கிங் அர்ஜுன். எத்தனை பேருக்கு தெரியும்? இனி எவன் வெல்ல குதிரை போறான்னு தெரியல. அவர்கள் பதுக்கி வைத்திருந்த அத்தனை துப்பாக்கிகளையும் நமது ஆக்சன் கிங் அர்ஜுன் ஒரு நாள் திட்டம் போட்டான். ஒரே ராத்திரி உள்ளே புகுந்து அவ்வளவு துப்பாக்கிகளையும் அள்ளி வந்தான். இதை பார்த்தான் திருவள்ளுவன். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கிய தூக்கிட்டு வந்த அர்ஜுன் எழுதி வச்சான். இப்படி கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரம் இன்னைக்கு எந்த அளவுல இருக்குது? ஒரு நல்ல நாள், பெரிய நாளைக்கு ஏதாவது கறி வாங்கி நம்மளால திங்க முடியுதா? 1 கிலோ ஆட்டுக்கறி 540 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வந்தேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அமெரிக்காவை ஆண்டுகிட்டு இருக்கிற ட்ரம்ப் சிவமணி தான். ஏய், உன் புருஷன் பாரு, அமெரிக்கா பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ட்ரம்ப் சிவமணி, உன் நெஞ்சிலே தில்லி இருந்தா இந்த வையண்ணா கண்டியத்தை நேர்ல வரியா? நீ வரமாட்டா. பவர் ஸ்டார் சீனிவாஸ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருவான். பவரை கட் பண்ணு. தமிழன்ட்ட நீ மோதுறதுக்கு பயந்துருவேன். அதனால் நான் இங்கிருந்து கேட்கும் கேள்விகளுக்கு நீ அங்கிருந்தே பதில் சொல். கேள்வி. ஹலோ மாமா, கரண்ட் கட் ஆயிருச்சு மாமா. கரண்ட் கட் ஆச்சு? என்னோட டீ கடையில் லைட் எரியுது, மைக்கில் மட்டும் எப்படி? அமெரிக்கா கேட்டுருச்சா? ட்ரம்ப் வேலையை கட்டானா? மாப்பிள்ளை என் பேச்சு எப்படி? பிரமாதம் மாமா. ஐயோ, இந்த பயனையும் காணும், இந்த மனுஷனையும் காணும். நாம் எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறப்பதான் எல்லாம் நேரம் சென்று வருவாங்க. என்ன பண்றது? என் தலையை எடுத்து. ஐ, வந்துட்டியலா? என்ன வந்துட்டியலா? எங்கடி அந்த தருதல? என்ன வந்தது வராதமா கரிச்சு கொட்டுறீங்க அவனை? என்ன கரிச்சு கொட்டுறாங்க, தாளிச்சு கொட்டுறாங்க? இன்னைக்கு கொடியேற்றத்துக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. ஆனா இந்த 3 தேர்தலுங்க மட்டும் வரல. தினம் தான் இப்படி பண்றாங்கன்னா இன்னைக்கு எப்படியா? அதனே அங்க மட்டும் தான் கொடி ஏத்துறாங்களா? இங்க கூட தான் கொடி ஏத்துறாங்க. கண்டீர் வந்து சூப்பரா பேசினாரு, எங்களுக்கு எல்லாம் முட்டாய் கொடுத்தாரு. அறிவு கட்டவள, இந்தியா பூரா வந்தா கொடி ஏத்துறாங்க. ஆனா நாம எங்க நின்று சல்யூட் அடிக்கிறோமோ அதை வச்சுதான் நாம யாருன்னு தெரியும்டி. லூசு லூசுன்னு சொல்லிதான் நான் லூசாவே போயிட்டேன். ஆமா, சொல்லலாம் மட்டும் டைட் ஆயிடுறேன். வந்துட்டேன் இரு, இவ ஒருத்தி. ஏங்க, பையனுக்கு மேச மேல சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். முட்டை வாங்கி பொரிச்சு கொடுங்க. முட்டை நாம வாங்க வேணாம், அவன் போற ரூட்ல இனிமே அவனே வாங்கிட்டு வந்துருவான். கரெக்ட்டுங்க. ஏய், என்ன சாவியை கொடுத்துட்டு போடி, வாசல்லே உட்காருவேன். ஐயோ, மறந்துட்டேங்க, நான் அவருக்கு இருக்கி. லூசுன்னு சொன்னா மட்டும் கோச்சிக்கிறா.
டேய் என்னடா அங்க வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மாமா. அந்த இலையில வச்சிருக்கிறதாண்டா உனக்கு வச்சிருக்கு. இலைய பார்த்து சாப்பிடு. சரி மாமா. என்ன பெரியாயே, என்ன நீ ஃபுல் கட்டா? வேலையா இருக்கேன். ஏய் தம்பி வந்துடா, நம்மளும் சாப்பிடுவோம். சரிண்ணே சரிண்ணே, அப்புறம் பேசுறேன். ஐயோ பொழுது சாஞ்சிருச்சு, விளக்க கூட போடாம எங்க போயிட்டாரு இந்த மனுஷன்? பத்தியா திரும்பி கூட பார்க்காம உட்கார்ந்துருக்காரு பாரு. ஏங்க லைட் போடுறது கூட நான் வரணுமா? அப்படி என்ன டிவில ஓடுது? ஓஹோ இந்த கூத்தா. ஒத்த பந்துக்காக அத்தனை பேரும் அடிச்சுக்கிறாங்க, எல்லாரும் உட்காந்து வேடிக்கை பாக்குறீங்க. ஆளுக்கு ஒரு பந்தவை கொடுத்துட்டு வீட்டுக்கு போடான்னு சொல்லுவீங்களா? என்ன ஊத்து பாக்குறீங்க? நீங்க லூசா நான் லூசா? நான் தாண்டி லூசு. அத நான் தனியா இருக்கும்போது சொல்லாதீங்க, எல்லாருக்கும் முன்னாடி சொல்லுங்க. பஞ்சாயத்து கூட்டு நான் சொல்றேன். வர்றேன். இங்கேயும் போறேன் நானு. ஐயோ நான் ஒரு கிறுக்கி. அதான் தெரியுமே, போய் ஒரு நல்ல டீயை போடு. லைட்டா ஸ்ட்ராங்கா? லைட்டா தான் போட்டியே, ஸ்ட்ராங்கா போடு. சக்கரை கம்மியா அப்பா எத்தனை வகையான சாப்பாடு, ஆடு கோழி பிரியாணி கறி மீனுன்னு அசத்தி போட்டாங்க. என்ன ஒண்ணு நமக்கு வயிறு தான் பத்தல. நீ எப்பப்பா வந்த? இவ்வளவு நேரம் யார் கூட பேசிட்டு இருந்தா? இந்தா முதல்ல இந்த டீ எடுத்துக்கோ, உங்க அப்பாக்கா போட்டது குடி. நான் யார்கிட்ட பேச போறேன்? நான் பேசினா நீ கேப்பியா இல்ல உங்க அப்பா தான் கேட்பாரா? அதான் பண்டம் பாத்திரம் பானை சட்டின்னு பேசிட்டு இருக்கேன். டீயை குடிச்சிட்டு வா. ஐயோ டீயை வேற இந்த பையனை கொடுத்துட்டேன், காப்பி இருக்கு பிடிக்காது, என்ன சொல்லுவாரோ என்னவோ. இந்தாங்க காப்பி குடிங்க. ஏண்டி நான் டீ தானடி கேட்டேன். இன்னைக்கு காப்பி தான் போட்டேன். காப்பி என்ன விஷமா? எப்ப பார்த்தாலும் நோண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. சரி ஆமா, அந்த போயிட்டு வந்த கதையை பாதியிலே நிறுத்திட்டியே. ஐயோ அது எப்படிங்க சொல்றது? அந்த கனி வீட்டுல கொண்டாடிட்டாங்க போங்க. மேளதாளம் ஆட்டம் பாட்டம் நகநட்டுங்க புடவைங்க 108 வகையான வரிசை தட்டுங்க. என்ன சொல்றதுல அப்ப இது எதுக்கு எடுத்துட்டு போற? அடுப்படிக்கு என்ன கொளுத்து போறியா? இல்ல இது எதுக்கு எடுத்தேன்? சரி எங்க விட்டு சொல்லுங்க. 108. 108 வரிசைங்க. ஆனா அந்த கனிப்பொண்ணு ரொம்ப அதிர்ஷ்டக்காரிங்க. அவ்வளவு பெரிய குடும்பத்துல போய் வாக்கப்படுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்க. என்ன ஒண்ணு அந்த பையன் கொஞ்சம் கருப்பா இருந்தானுங்க, கலையா இருக்கான். ஆம்பளை கருப்பா இருந்தானே சிவப்பா இருந்தானே அவனோட லூசா மணி. நானும் வந்தல இருந்து பாத்துட்டு இருக்கேன், தேவையில்லாம தொண பேசிக்கிட்டே இருக்கேன். சும்மா கடுப்ப கிளப்பிக்கிட்டு. ஏய்யா உங்க அப்பாக்கு போட்ட டீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கசப்பா தான் இருக்கும். சொன்னா வேற போட்டு கொடுத்துருப்பேன்ல, இப்படி போட்டு உடைச்சிட்டியே. அறிவிலாம் முட்டாத்தனமா பேசாதப்பா. அர்ஜுன் நடிச்ச படத்துல இருந்து பாட்டு போட்டுட்டு இருக்கான். அவர் சுந்தரம் இங்க தான் அள்ளி விடுற. வரலாறு தெரியாம பேசாதடா. ஆமா பெரிய வரலாறு. எங்களுக்கு ஒன்னும் தெரியாது, இவருனா மட்டும் எல்லாம் தெரியும். கரண்டை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசனை போய் சுதந்திரத்துக்காண்டி போறான்னா அள்ளி விடுற. ரோட்டு பக்கம் போக முடியல. கரண்டை வேற அந்த ஆள் கண்டுபிடிச்சிருக்கானா? சுதந்திரம் வாங்கின மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். டேய் நம்ம ஊர்ல ஒரே மனுஷன் 2 வேலை பண்றது இல்லையா? அந்த ஆள் சின்ன வயசுல கரண்டை கண்டுபிடிச்சிருப்பா போல இருக்கு. அந்த விவரம் அப்பாவுக்கு சரியா தெரியாது. ஆனா நடு வயசுல சுதந்திரம் வாங்கி கொடுத்தான், அது நல்லா தெரியும், கத்துக்க. புத்தகத்துல உள்ளதை படிச்சு மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுக்கிட்டு தெரியப்பா. விடுங்க மரும, என்ன முளைச்சு 3 நாளா வரல. பண்ட காலத்து கதையெல்லாம் சொன்னா அவனுக்கு என்ன புரிய போகுது? விடுங்க. உனக்கு திருத்தவே முடியாது. என்னடா உங்க அம்மாலும் நீ ஒரே மாதிரி பேசுறீங்க? ஏய் என்னடா இது? எப்படியும் உங்க அப்பா முட்டி தான் போட சொல்ல போறாரு. அதுக்கு தான் ஐயாவோட முன்னேற்பாடு. எப்படி கேவலமா இருக்கு. என்னண்ணே டியூட்டியை மாத்திட்டாங்க போல. இப்ப தெரியும் யாருக்கு டூட்டி மாறுச்சுன்னு. சின்ன என்ன நீ கையில புடிச்சிட்டு இருக்க? குடு அவங்க கிட்ட பாத்ரூம் வாஷ் பண்ணாங்களா? என்ன நாங்களா? ஏண்டா எவ்வளவு போராடி, எத்தனை வருஷம் போராடி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை கொண்டாடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம், வருஷத்துக்கு ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியல. உங்களுக்கு எல்லாம் பட்டாதான் புத்தி வரும். இத பார், இன்னைக்கு அவனுங்க ஒழுங்கா வாஷ் பண்ணலனா இந்த வாரம் பூரா வாஷ் பண்ணணும். இந்த வாரம் பூரா அவனுங்க ஒழுங்கா வாஷ் பண்ணலனா வருஷம் பூரா நீ வாஷ் பண்ணி. உத்தரவா இருக்கு. நக்கலு நையாண்டி கேலி கிண்டலு மாட்னியா போடா. உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? போடா. பின்னால பாதுகாப்பு படம் வந்துட்டே இருக்கு பாரு. சும்மா வாயை முட்டு வாங்கடா. உங்களுக்கு வேற வேலையா இருக்காதுடி. கனி என்னடி ஆச்சு? என்னாச்சு இவளுக்கு? ஐயோ பஞ்சர் ஆயிடுச்சுடி. டேய் கலை, கனியோட சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுடா. அதுக்கு நம்ம என்ன பஞ்சர் ரொட்டியா கொடுத்துட்டு வர முடியும்? டேய் சுமாரா. டேய் கலை, இதுதான் சரியான சான்ஸ், இப்படியே பயன்படுத்திக்கோ. டேய் வேணாம்டா, அவங்க சித்து பண்ண தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும்டா. ஏய் பேசாம போங்கடா. போ இன்னைக்கு மாட்ட போறோன்னு தெரியல. குடு கனி, நான் பஞ்சர் ரொட்டி வரேன். இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல கனி குடு, நான் பஞ்சர் ரொட்டி அந்த வீட்லயே தரேன். நீ போ கனி.
காவல்துறையின் முக்கியமான அறிவிப்பு. உங்கள் உடைமைகளை கவனமாக பார்த்துக் கொள்ளும்படி காவல்துறையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவை என்றால் காவல்துறை உதவி மையத்தை நாடவும். வக்கீல கூப்பிடுறானே. ஏங்க அந்த பையன் கூப்பிட்டுட்டே இருக்குது, உங்க பாட்டுல வந்துட்டே அடி இருக்கீங்க. இளவெடுத்தவளை பேசாம இருடி, ஏதாச்சும் வம்புல மாட்டி விட்டுருவாங்க. வக்கீல் பைய சரக்கு காட்டியே ருசி காட்டுகிறாரு. கோர்ட்டுக்கு போறானா கோர்ட்டு வைக்கிறாரு. சரி பிள்ளைய கொடுத்து சாமி முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். ஏங்க உங்க கூட ஒன்னா சேர்ந்து ஒரு நல்ல நாள் பெரிய நாளை கூட கோயிலுக்கு சாமி கூட போக முடியும். அடி நீ தான் மாட்டி விட்ட. நான் என்னத்தை மாட்டி விட்டேன்? போயிட்டு சீக்கிரமா வந்து தொலைங்க. வானே ரொம்ப பெருசா உனக்கா குவார்டர் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்க, ரொம்ப பிகு பண்றேன். உங்களை நம்பி வந்தாத்தே அண்ணனை வம்புல கொடுத்து விட்டுறீங்களாடா. நல்ல நாள் பெரிய நாள் இல்லையா? எல்லா நாளும் அப்படி செய்வாங்க. உட்காரு. கோவப்படாத வக்கீல். அண்ணனுக்கு வேணுங்கிற கூட 10 பைசா வாங்கிடக்கூடாது. அண்ணே நீங்களும் 10 பைசா செலவழிச்சு. சரி. இன்னைக்கு திருவிழா அண்ணனுக்கு தம்பி செலவு. ஓகே இந்த வச்சுக்க. என்ன வக்கீல் இது? திருவிழாக்கு வந்துட்டு பெருங்கையோட போவியா அன்னி பிள்ளையில கூட்டிக்கிட்டு? அப்புறம் தம்பி நாங்க உயிரோட இருந்து என்ன பிரயோசனம்? சாமான்களை வாங்கி தர ஃபுல்லா பண்ணி கொண்டு போய்கிட்டாரு. கொஞ்சம் பார்த்து செலவுன்னு வைக்கல. ஐயோ அதை பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். பாய் கம் கம். அவன் ஒரு ஏரியாக்குள்ள போய் கிளீனா சாமான பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும். இதனால யாருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஜாக்கிரதையா போயிட்டு ஜாக்கிரதையா வரணும். ஓகே அடிச்சலாம், போயிட்டு வாங்க. இதை அப்படி உட்காந்து அமுக்கமா போட்டுக்கிட்டு தம்பிக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகேவா? சரி பார்த்து கவனிச்சுக்க. ஏய் இது நந்தாரி சர்பத் தானே? ஒரிஜினல் நன்னாரி சர்பத்து. நான் என்ன நாதாரி சர்பத்து நான் சொன்னேன்? உண்டா பிளாஸ்டிக் டம்ளர்ல பொரிய கவர்மெண்ட் கேஸ் போடாது. சரியா 7.5 கொடுக்குறான் ஐயா. அம்மா நீ என்ன நமிதாவுக்கு தாய் மாமனா? நான் நல்லாரி சர்பத்து கடையை வச்சுக்கிட்டு ஏதோ பில்டப் காட்டுற. அப்படி போட்டேன்னா தண்ணி யாரு நமிதாவா ஊத்துவா? ஊத்து தண்ணியை ஊத்து. யோ சின்னையா, யோ பியூனே, பையனுக்கியா வச்சுக்கோ. ஏண்டா டேய், நீயும் எங்க அப்பனும் சேர்ந்து என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க? இன்னைக்கு வைக்கிறேன்டா ஆப்பு. இப்படியே தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி வக்கீல் வீட்டு பக்கம் போகாம இருப்பான்? என்னடா வக்கீல் அண்ணனை விட்டு எங்கடா போறான்? எல்லாம் வாங்கி ஃபுல்லா பண்ணிருக்கேன், பத்திரமா வீட்டுல ஒன்று. அப்புறம் அன்னைக்கு நான் எதுவும் வாங்கி கொடுக்கணும்னு என்ன எதுவும் தப்பா சொல்லக்கூடாது. இந்த இதை கொண்டு அன்னிட்டு நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி வீட்டுல எடுத்து கொடுத்துருவேன். அன்னைக்கு மட்டும் வாங்கி கொடுக்குறியா? அண்ணனுக்கு வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? இதை அப்படியே ஊதிக்கிட்டே போ. அண்ணே சின்ன நம்ம திருந்த விஷயம் போலீஸ் தெரிஞ்சு போச்சுனே. நான் எங்கடா திருடுனே? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. தயவு செஞ்சு நமிதா சர்பத்ல இருந்து ஓடி போயிருங்க. நான் என்ன மைத்துக்கு ஓடணும்? அண்ணே போலீஸ்ல மட்டும் நிர்வாகம் பொறுப்பு இல்லனே. டேய் நிர்வாகம்னா செருப்பு கழட்டி அடிப்பேன். சர்பத்கள்ல பாக்கி இருந்தா நன்னாரி சர்பத்து கேக்குதாடா? ஏய் நான் இங்க தானே உட்கார்ந்திருக்கேன். நான் இங்கே போறேன் இருப்பேன். ஐயா இவன் தான் ஐயா. என்னது பயல? திருட்டு கும்பல் தலைவன் தானடா நீ? எத்தனை பேரா வந்திருக்கீங்க? தட்டினால வழிக்கு வருவீங்க. வா தூ தரி கட்ட பயல. திருட்டு தொழிலையே கவலைப்படுத்துறியடா. வாயில பிளேட் வச்சிருக்கேன், துப்பனா செத்து போய்டுவா. தள்ளி உட்கார். பெரிய பிட் பாக்கெட்டா இருக்குமோ? வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நோட்டடு சார். சரியான காமெடி பீஸா இருக்கான் சார். வெறும் பொம்மையா திருடி வச்சிருக்கான் சார். இது காமெடி போலீஸா இருந்துகிட்டு நம்மள சொல்லுதுவாரு. அனுப்பிடு அனுப்பிடு. யோ போயா. நல்லதுட்டாங்க. போயாச்சு விட்டாங்களே. ஏய் இந்த மூட்டை எடுத்துட்டு போ. சரி போடா பிட் பாக்கெட். அந்த புள்ள விட்டு தொப்பி பிய தூக்கிட்டு போயிராம. ஒரு அரசாங்க அதிகாரிய டவுசரோட உட்கார வச்சது இல்லாம கட்டுன பொண்டாட்டிய களவாடி பேன்னு சொல்ல வச்சுட்டீங்களடா பாவியலா. அப்படியானே? அப்புறம் நான் என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? யோசனையா நான் அப்பவே மைக்ல சொன்னல, தப்பிச்சு ஓடி போயிருக்கலாம்ல. மைக்ல என்னைய மாட்டி விட்டது இல்லாம என்ன பேசுற? இந்த வக்கீல் கோட்டுக்கு புரியோ இல்லையா? ஆனா கோட்டரா குடுக்குறடா. அடிச்சு விடு அடிச்சு விடு. இங்கதான் கிடைக்குதோ. இந்த அதை முடிச்சு விடு. இன்னொரு ஆப் இருக்கு தரேன். இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏயா அழுவுற இப்ப? அந்த கொடுமையா நான் கேக்குறேன்.
என் பொண்டாட்டிக்கு பாடி வாங்கி கொடுத்து என் கையாலே கொடுக்க வச்சுட்டாங்களே. நான் தான் அப்பயே சொன்னேன்னு கேட்டியா? என்ன சொன்ன? இப்ப அந்த வக்கீல் எங்க போயிருக்கான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? எங்க போயிருக்க? அண்ணிய பார்க்கதான். எந்த அண்ணிய? உன் பொண்டாட்டியதாயா. ஐயோ ஐயோ ஐயோ. இன்னும் நம்பலண்ண. இந்த போனை போட்டு தரேன் போரு. இந்த பேச அண்ணிக்கிட்ட. தொடர்லையா இருக்க? உங்களை கையும் காலமா பிடிக்கிறேன். உங்களை வெட்டி போட்டு செயலுக்கு போறேன். இந்த கருமத்தை குடிக்கிறதுக்கு பதில் பேசாம விஷத்தை குடிச்சு செத்து போயிடலாம். நேரம் இப்பொழுது 8:45. என்னவா நாட்டு நடப்பலாம்? என்ன இப்படி பண்ணிட்டாரு? என்ன பண்ணிட்டாரு? பஸ் டிக்கெட் விலையும் ஏத்தி விட்டாரு. ஐயா, ரயில் டிக்கெட் விலையும் ஏத்தி விட்டாரு. இப்போ ஏரோப்ளேன் டிக்கெட் விலையும் ஏத்தி விட்டாரு. இல்ல பாத்தியா? இப்படி எல்லாம் பண்ணா எப்படி போயிட்டு வர்றது? எப்படி வியாபாரம் பண்றது? கால கொடுமடா இது. முதல்ல உன் சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டிட்டியா? இன்னும் இல்லாமப்ல என் கையில காயந்தா ஒழுங்கையா போய் ஓட்டிட்டு வந்துடுறேன். போய் சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டு. ஆலத்தூர் போக வக்கில்ல, ஆனா ஆல் இண்டியா லெவலுக்கு பேசுற. என்ன அஞ்சல, நம்ம ஊருக்குள்ள எதுவும் சேரி இல்லையா? அமைதியா இந்த ஊராவடி இருக்கு. அந்த கனிப்புள்ள இருக்கு பாரு. அப்ப அந்த வாத்தியார் மையனோட ஊரெல்லாம் சுத்துறாடி. அப்படியா நடக்குது? ஐயோ வந்துட்டானே. இன்னைக்கு இருந்தாலும் என் கையில மாட்டுவடி. ஐயோ இன்னைக்கு தமிழ் எக்ஸாம் இல்லையா? கண்மணி இன்னைக்கு என்ன பிசிக்ஸ் எக்ஸாமா? ஏன் மாற்றி படிச்சிட்டியா? இல்லை நான் படிக்கவே இல்லை. படிச்சிட்டாலும் ஏன் இந்த இடம் காலியாக இருக்கு? யார் வரணும்? கனி சார். ஏன் என்னாச்சு? அவளுக்கு உடம்பு சரியில்லை சார். ஏற்கனவே 2 நாள் லீவு. கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. மாடல் எக்ஸாம் தெரியும்ல, ஃபெயிலானதான் எல்லாம் தெரியும். ஹிந்தி தான் உள்ளே வந்துட்டுன்னு சொன்னாங்க. இப்போ தெலுங்குமா? எதை கொண்டு வந்தாலும் நம்ம படிக்க போகிறதில்ல. என்னது கொஸ்டின் பேப்பர் தலைகளை வச்சு படிக்கிற? நம்ம போ. நான் சொசைட்டி பிரசிடெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன்ப்பா. சரிங்க. நீ போய் அவரை பாரு. சரிங்க. மறக்காம டாக்குமெண்ட் எடுத்துட்டு போடா. சரிங்க. லோன் கிடைக்கிறப்ப எடுக்காம போனோம். உனக்கோ உதவி செய்யி. ஆனா நம்மளை சுத்தி என்ன நடக்குன்னு தெரியாது உனக்கு. என்னாச்சு? என்னாச்சா? அந்த கிளட்டு ஜல நம்ம பிள்ளைய அந்த வாத்தியா பையில வச்சு தப்பா பேசுறானே. டேய் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. அவளை ஒரு பெரிய மனுஷ கணக்கா சொல்லிட்டு இருக்க. அவளை பத்தி உனக்கு தெரியாதா? குரலி பேசுறதா ஓ பொழப்ப. வாத்தியாரு ஊனா விட்டு பசங்களே தம்புள்ள மாதிரி வளர்த்துட்டு இருக்க. அவர் பையனை ஒழுங்கா வளர்க்க மாட்டாங்க. நம்ம பிள்ளைய பத்தி உனக்கு தெரிய வேண்டாம். நான் எதை கேட்டாலும் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லு. விஷயம் மட்டும் உண்மைன்னு தெரியட்டுனே. அந்த வாத்தி பயமோன 5ஆம் நம்பர் ஆத்துல வச்சு கொல்லாம விட மாட்டேன். இது எங்க இங்க வர்றான்? நல்லா இருக்கியா பாண்டி? வாங்க வணக்கம் வாத்தியாரே, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். நம்ம புள்ள விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தேன். என்ன? இல்ல கனி 2 நாளா ஸ்கூலுக்கு வரல. சாதாரணமா கேட்காம லீவ் போடாது. இப்ப பரீட்சை வேற நடந்துட்டு இருக்கா. அதான் என்னாச்சுன்னு கேட்கலாம். இதை கேட்கவா நீங்க வந்தீங்க? அது எந்த ஸ்டூடெண்ட் வரலனாலும் நேரா போய் கேட்கறது பழக்கமா போச்சு. பரவாயில்லையே, எல்லா ஸ்டூடெண்ட்டையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. ஆமா கனிக்கு ஒன்றும் இல்லை. சாப்பிட்டது ஒத்துக்கல, வயிற்று வலி. 2 நாளா ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்காங்க. இப்போ கூட அங்கே தான் போயிருக்காங்க. சரியா போயிடும். நாளைக்கு வந்துடும். அப்போ நாளைக்கு அனுப்பிச்சு வைங்க. நான் வரேங்க. நல்லதுங்க. வீட்டில் ஒருத்தர் இல்லை. இல்லை பரவாயில்ல. நான் லஞ்ச் டயத்தில் வேற எதுவும் சாப்பிடுங்க. தம்பி உன்னை பெரியயா வீட்டுக்கு வர சொன்னாரு. எதுக்கு தெரிலப்பா, சீக்கிரம் வா. எதுக்காடா இருக்கும்? ஒருவேளை கனியோட ரோல் நம்பரை எக்ஸாம் பேப்பரில் எழுதி வச்சுட்டு வந்துட்டேனே, அதுக்காக இருக்குமோ? என்னது கனி பேர் எழுதி வச்சியா? அதுக்கு தான் என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு நிறையா எழுதுனியா? சரி வாங்கடா போகலாம். எதுக்கு? உன்னை தானே கூப்பிட்டாங்க. நீ கூட போ. மாட்டி விடுறதுலே போங்க.
வாங்க தம்பி வாங்க. நீங்க வர சொன்னதா சொன்னாங்க. ஆமா, உட்காருங்க. உங்க அப்பா இந்த ஊருக்கு வந்து பல வருஷம் ஆச்சு. நாங்களும் மாமா மச்சான் கூப்பிட்டு பழகிட்டு இருக்கோம். நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க போல இருக்கு. அன்னைக்கே தம்பி சொன்னான், அப்பா அதை நான் நம்பல. படிக்கிற பிள்ளைங்க படிப்பு சம்பந்தமா எதையாவது பேசி பழகிட்டு இருக்கோம், அதையாண்ட நீ சந்தேகப்படுறேன்னு சொல்லி திட்டி விட்டுட்டேன். அப்புறம் வெளியே விசாரிச்சப்ப தான் தெரியுது நீங்க கோயில் குளம் அப்படி இப்படின்னு நம்ம பொண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு. தப்பு பண்றீங்க தம்பி. லவ் பண்ற வயசா இது? படிக்கணும், வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நாளைக்கு ஒருத்தியை கட்டிக்கிட்டு கஷ்டம் இல்லாம அவளுக்கு கஞ்சி ஊற்றணும். எவ்வளவு விஷயம் இருக்கு வாழ்க்கையில. உனக்கு பார்க்கும்போது எல்லாரும் வசதியா இருக்கிற மாதிரி நல்லா தான் தெரிவானு. ஆனா அவன் அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க தெரியுமா? டேய், அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்தவன் நானு. ஏதோ மாமே மச்சான்னு சிரிச்சு சிரிச்சு பேசுறானு பாக்குறியா? உள்ளுக்குள்ள அத்தனையும் விஷம். கக்க வச்சறாத. பாத்தியா புள்ள, புரிஞ்சு நடந்துக்குவேன்னு நினைக்கிறேன். போ, ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை பாரு. டேய் கலை, வீட்டுக்கு போனோம். அம்மா வெள்ளனே கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க. இவ்வளோ சீக்கிரமா இங்கே வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, விட்றா. சரி, நேத்து கனி அப்பா கூப்பிட்டாரு, என்னடா சொன்னாரு? டேய் கேட்குறாள, சொல்றா. என்னடா ஆச்சு, விழுந்துட்டியா? கனி பின்னாடி சுத்தாதானே மிரட்டினாரு. டேய் என்னடா சொல்ற? அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா? டேய் கலை, கனி உன்னை பார்க்கணும்னு சொன்னா நீ சந்தோஷப்படுவேன்னு சும்மா விளையாட்டுக்கு தானே அப்படி சொன்னான். நீ என்னடா அதை சீரியஸா எடுத்துக்கிட்ட? பெரிய பிரச்சனை இருக்கா? ஏன்னாடா கலை, சொன்னா கேளுடா. இந்தா பாதுகாப்பு பட உட்காந்துருக்கு போறேன். டேய் கனி வருதுடா. டேய் நீ போய் சொல்றா, நான் கூட சாதாரணமாக பழகினேன், நீ எதுவும் தப்பா நினச்சிக்காத கனி அப்படின்னு போய் சொல்றான். ஏந்திச்சிட்டாங்க பாரு பாதுகாப்பு. போய் சொல்லு. கனி, கனி விடுதலை, நான் போகணும். கனி, நான் உன்னை லவ் பண்றேன். நீ என்ன லவ் பண்றியா இல்லையான்னு சொல்லு கனி. யாராவது பாத்துட்டு போறாங்க, வழிய விடு. எவன் பார்த்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. இப்ப நீ சொல்லிட்டு போ. வீணா மம்பளுக்காத கலை, விடுக்கலை, நாங்க போகணும். ஏய், நான் உன்கிட்ட பேசல, போ நீ. கனி சொல்லு கனி. இப்ப விடுறியா இல்லையா? கனி, என்ன லவ் பண்றியா இல்லையான்னு சொல்லு கனி. கைய விடு, நான் போணும். கனி, என்ன லவ் பண்றியா இல்லையான்னு சொல்லிட்டீங்க அந்த ஒரு கனி. கைய விடு ப்ளீஸ். கனி சொல்லு கனி. ஐயோ என்ன பேசிட்டு இருக்க? கைய விடு, நான் போணும். பாத்தியானே இந்த பையன் பண்ற சேட்டைய. இவன் ஒரு ஆளுன்னு சரிக்கு சமமா உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணி அனுப்பிட்டான். இவன் சங்க இருக்கு. சொல்லு கனி. கனி சொல்லிட்டு போ கனி. கனி கூப்பிடுற கனிய. கனி நீ கொல்ல போறான்டா. யோப்பா உலக என்ன போலீஸ் வண்டி வருது? ஆஹா, கடைக்காரன் சொன்னது மாதிரியே மாட்டி விட்டானே. இப்ப கூட சொல்லிட்டு தானே வந்தேன். யோ கதாத்துறையா சார், சார் 58 ரூபா தான் சார் கொடுக்கணும். இந்த மாசம் சம்பளம் வாங்கிடுவேன் சார். சொல்லிக்கிட்டு இருக்க கதாத்துறையா ஐயா வந்திருக்காரு. ஐயா நீங்களாச்சும் இந்த நயத்தை கேளுங்கய்யா. எதா இருந்தாலும் கதவை திறந்துட்டு இல்ல சார்,
58 ரூபா டீ கடைக்காரனுக்கு கொடுக்கணும். அதுக்கு போய் உங்களை அனுப்புனா என்ன சார் நான்? நமக்கே 1008 பிரச்சனை இருக்கு. இவன் 58லே நிக்கிறான். கதவை தெரியா இல்லையா? எச்எம் யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எச்எம் இங்க வரலாம்ல, போய் வர சொல்லு. சரியா? என்ன அந்த எச்எம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா? ஆமாம் சார், ரொம்ப தங்கமான மனுஷன் சார். இந்த பள்ளிக்கூடம் தான் சார் உலகம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஏன் இந்த ஸ்கூல்ல இந்த மாதிரி பசங்க படிக்கிறாங்க? போய் கேட்டு தர. இவ்வளோ அமைதியாக இருக்குன்னா ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பார். வணக்கம் சார். வணக்கம். சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணி. என்ன விஷயம்? உங்கள் ஸ்டூடெண்ட் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்? ஈவ் டீசிங். ஏன் ஸ்டூடெண்ட் மேலே ஈவ் டீசிங் கம்ப்ளைண்ட்? யார் ஸ்டூடெண்ட் பேர் என்ன? கலையரசன் +2. கலையரசனை கூட்டு சரியா? உங்களுக்கு அவனை பற்றி நல்லா தெரியுமா? நல்லா. வரட்டும் சார். கலையரசனை தேடி போலீஸ் வந்திருக்கு. எச்எம் கூட்டு வர சொன்னார். ஏன் என்ன பிரச்சனை? யாரோ ஒரு பொண்ணை கேள்வி அனுப்பிட்டானா, போலீஸ் தேடி வந்திருக்கு. ஏய் கலை, போ. ஏன்டி இப்படி பண்ணிட்டாங்கப்பா? பாவண்டி அவன். எப்படாதடா விட்றா. பாத்தியா, அதான் அப்பயே சொன்னேன் வேண்டாம்னு. சி, இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு பாரு. என்ன இருந்தாலும் இப்படி பண்ணிருக்க கூடாது. இவன் என்னடி பண்ணுவா? இவருதான் கலையரசன். என்னடா திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சா? நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? நான்லாம் எந்த தப்பு பண்ணல. தப்பு பண்ணாம தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறீங்களா? வாடா. டேய், படிக்க வந்தியா லவ் பண்ண வந்தியா? சண்டை இந்த வயசுல லவ் ஏற ஏற வண்டியில இதெல்லாம் உள்ள வச்சு உள்ள தான சரியா வரும். ஏற வண்டியில போடா உள்ள போ. வாங்க வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். உட்காருங்க. நான் தான் வக்கீல் சாமிநாதன். சொல்லுங்க. நம்ம தம்பி கலையரச விஷயமா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். கலையரசன் என்ன பண்ணா? நல்ல பையன். ஒரு சின்ன விஷயத்துக்காக ஸ்கூல்ல போய் பையனை அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்துருக்கீங்களே. எதியா சின்ன விஷயம்? படிக்கிற பொண்ணுங்க பின்னாடியே சுற்றி வந்து லவ் பண்ணுறது, கையை பிடிச்சி இழுக்கிறது. பொண்ணை எதுக்கே பெத்தவன் அனுப்புகிறான்? வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே. படிக்கும்போதே வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி இருந்தால் பெத்தவன் விட்டுருவானா? கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். ஐயா இவங்கெல்லாம் உள்ளூர்காரங்க தான். அந்த பொண்ணோட அப்பாவும் உள்ளூர்காரர் தான். நாங்களாம் எங்களுக்குள்ள ஒன்று மணுமா பேசி பிரச்சனை தீர்த்துக்குருவோம். சரி. அந்த பையனோட வாழ்க்கையை கருதி ஐயா எங்க கூட அனுப்பிச்சு வச்சிங்கன்னா. யோ சுரேஷ், ஐயா அந்த கலையரசனை கூப்பிட்டு வா. என்னையா சொல்றான் அவன்? காலையிலேருந்து சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐயா எவ்வளோ அடிச்சாலும் பார்த்தீங்களா, உங்கள் இதில் தானே சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? ஐயா நாங்கள் தாயா பிள்ளையா பழகிக்கிட்டு இருக்கோம் ஐயா. எங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கிறோம் ஐயா. அவன் படிப்பு வீணாயிடக்கூடாது. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அனுப்பி வைங்க ஐயா. ஐயா அவன் படிக்கிற பையன் ஐயா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. சரி, எழுதி கொடுத்துட்டு போடா. என்னால எழுதிலாம் கொடுக்க முடியாது. நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன், அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுது. பாத்தீங்களா, உங்க எதிரிலே எப்படி பேசுறான். அதெல்லாம் முடியாதுங்க. ஐயா ஐயா வேணாங்க வேணாங்க ப்ளீஸ். வாழ்க்கை கிட்ட போயிருங்க. படிச்ச பிள்ளை வாழ்க்கை போயிருங்க. நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு கூட்டி போறோங்க. சரி, வக்கீல்கிட்ட எழுதி வாங்கிடுங்க. எல்லாரும் கையெழுத்து போடணும். இங்க பாருங்க, நாளைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க தான் பொறுப்பு. சரி சரிங்க. அதுக்கு கேரண்டி சொல்லி எழுதி கொடுத்துட்டு அவனை கூப்பிட்டு போங்க. ஏய், படிக்கிற வேலையை பாடுறா. போ போ. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க. போங்க போங்க. பையனுக்கு நல்ல புத்தி சொல்லுங்க. போ போ. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. பேசி தான் முடிவெடுக்கணும். ஏய் அண்ணா வந்துட்டார்ல. எல்லாம் ஒரு ஆளுன்னு பஞ்சாயத்து பண்ண வந்திருக்காங்க. ஆளு மண்டையும் வர்றேன் மாமா. எங்ககிட்ட சொல்லாமையே ஊரை கூட்டி இருக்கீங்க. கண்டியற உங்க பொண்ணை கூட்டிட்டு வரலையா? என் பொண்ணு எதுக்கு கூட்டு வரணும்? பஞ்சாயத்து எதுக்கு கூட்டி இருக்கு தெரியுமா? உன் பொண்ணு என்ன சொல்லணும்னு தெரிஞ்சுக்கதான். ஏய், யாரு குடும்பத்துக்கு யாரையா பஞ்சாயத்து பண்றீங்க? வழக்கமா நாங்க தானே பஞ்சாயத்து பண்ணுவோம். பங்காளி சத்தம் போட்டியாப்பா, சக்தியை இழக்கிறீங்க. இங்க எதிரானதான் அண்ணன் நான் இருக்கல. என்னடா சப்போர்ட் பண்றேன்னு சொல்றேன், சங்கம் இருக்கிறான், ஒரு ஓட்டை இழக்கிறானே.
வாங்க வாங்க வாத்தியாரே. ஏய் எந்திரிங்கப்பா, இடம் கொடுங்கப்பா வாத்தியாருக்கு. உட்காருங்க வாத்தியாரே. என்னய்யா வாத்தியார் தான் வந்துட்டாரு, பஞ்சாயத்து ஆரம்பிங்க. ஏய் மாமா, நீங்க எல்லாம் முடிவு பண்றதுக்கு இது ஒன்றும் வாய்க்கா வரப்ப பிரச்சனை இல்ல, என் குடும்ப பிரச்சனை. நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வருவேன், நீங்க இங்க ஊரை கூட்டி எனக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு நான் பதில் சொல்லணும். ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல. உங்க பொண்ணு தான் லவ் பண்ணுதுன்னு அவன் சொல்றான்ல, அந்த பொண்ணை வர சொல்லி விசாரிங்க. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சபையில உட்கார்ந்து எங்களுக்கு பஞ்சாயத்து பண்ற. இரு பஞ்சாயத்து முடியட்டுண்டி. ஏங்க இந்த தருதல ஏதோ சொன்னாங்கிறதுக்காக எல்லாரும் பஞ்சாயத்து கூட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்களே. நான் இந்த ஊருக்கு வந்து 17-18 வருஷம் ஆச்சு. எல்லாரும் ஒரே குடும்பமாக பழகிட்டு இருக்கோம். ஊருக்குள்ளே எந்த பிள்ளைக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லுவீங்க. இன்னைக்கு என் பிள்ளை ஒரு பிரச்சனை பண்ணாங்கிறதுக்காக போலீஸ் வரைக்கும் போயிட்டீங்களே, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. வாத்தியாரே அதையே பேசிட்டீங்க, பொண்ணை போய் கூட்டி வாங்கய்யா. ஏங்க பொம்பளை பிள்ளையெல்லாம் பஞ்சாயத்து கூப்பிட்டா நல்லா இருக்குங்களா? இவனை விடுங்க, இவன் ஆம்பளை பிள்ளை. அந்த பொண்ணை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாளை பின்ன அந்த பொண்ணு மற்ற பிள்ளைங்களோட சகஜமா பழக முடியுமா? அதுக்காக கலையை அப்படியே சும்மா விட்டுற முடியுமா? யார்கிட்ட என்னடா பேசிட்டு இருக்கீங்க? இதுக்கு மேல எவனாச்சும் பேசுனீங்கன்னா மனுஷனா இருக்க மாட்டேன். என்னப்பா நீ உனக்கு தான் பேசிட்டு பேசிட்டு இருக்கியா? நாங்க பிரச்சனையை முடிக்க நினைச்சிட்டு இருக்கோம், நீ பிரச்சனையை வளர்க்க நினைச்சிட்டு இருக்கியா? கடி வருவா வர்றா அதான் சொல்லு. ஏய் யார் விட்டு போனா எங்க வர சொல்ற? நீ யாரே வர சொல்ற? நிறுத்துக்கடா. ஏய் தம்பி, போய் கனி கூட்டிட்டு வா. படிக்கிற வயசுல படிக்காம காதலு போடா. பாரு பல்லு விளக்காதெல்லாம் பஞ்சாயத்துல உட்காந்து. கணே சித்தப்பா, என்னடா அம்மா ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல சித்தப்பா. ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன். செல்லகுட்டி போ, அப்பாவுக்கு தண்ணி எடுத்துக்கோ. சரி, பஞ்சாயத்துல நீ வந்து சொன்னாதான் ஒத்துப்பானுங்களா? நீ வந்து இல்லைன்னு சொல்லுமா. எவனவனோ லவ் பண்றேன்னு வந்து பஞ்சாயத்து வைப்பான், அங்க வந்து நம்ம பொண்ணு அசிங்கப்படணுமா? முடியாதுன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே. அசிங்கம்தான், என்ன பண்றது? பொண்ணை பெத்துட்டோம்ல, எல்லா கர்மத்தையும் பட்டுத்தான். என்ன நீ பயமா? கனி இல்லைன்னு சொல்லுவாள்ல, அப்ப பாருங்க. வாடா. நீ இறங்குமா. இதைத்தானே முன்னாடியே சொன்னேன். வாமா வா, நில்லுப்படி. ஏமா ஒரு மாதிரியா இருக்க? பயமா இருக்கா? ஒன்றும் பயப்படாத. இங்க இருக்கிறவங்க எல்லாம் மாமா மச்சான் சொந்தக்காரங்க தான். தைரியமா நில்லு. அட கிறுக்கு கழுத, ஏன் தேங்குற? பெரிய பணம் இருக்குல்ல, உனக்கு என்ன பிரச்சனை? அவர் என்ன கேட்கிறாரோ அதுக்கு பதில் சொல்லு. நீ என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். சும்மா கடையா சொல்லிட்டப்பா. இதாப்பா இப்படி வா. ஏமா இந்த பையன் உன்னை காதலிக்கிறா ஊருக்குள்ள சொல்லிட்டு தெரியுறான். கேட்டா நீ அவனை காதலிக்கிறா சொல்றான். ஆமாவா இல்லையா? மனசுக்குள்ள எதையும் நினைக்காத, பயப்படாம சொல்லு. இந்த பையனை நீ காதலிக்கிறியாமா? உங்களுக்கு கொடுத்த மரியாதைக்கு உங்க பையன் ஜெயிச்சது நல்லா இருக்கு. தப்பு பண்ண மாட்டாங்க. அவனை கடிச்சு வளைக்க வந்து நானும் ஐயா அவன் பண்ணது தப்பு தாங்க. அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் அவன் பண்ணாம நான் பாத்துக்கிறேன். ஐயா ஊருக்காரங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். விட்டுருங்க. கெஞ்சி கேட்கிறாரு, விட்டுக்கப்பா. இனி அவன் ஏதாவது பண்ணலாம், பாத்துக்கலாம், பிறகு பாத்துக்கலாம். ஏய் தம்பி வாடா. வேற இடையில இத்தனை வருஷத்துல இந்த மனுஷன் கண்ணு நிறைஞ்சு நான் பார்த்ததே இல்லை. ஒரே மரியாதை கொடுக்குற ஒரு மனுஷனை அத்தனை பேத்துக்கு மத்தியில ஒவ்வொருத்தர் காலியா விழ வச்சு மானத்தை வாங்கிட்டியடா. அப்படி என்னடா தப்பு செஞ்சிட்டோம் நாங்க? என்னப்பா
ஒத்த பிள்ளை பார்த்தாலும் ஒழுங்கா வளர்க்கணுமேன்னு ஒண்ணு பார்த்து பார்த்து செஞ்சாரேடா. அது கொடுத்த தண்டனையா இது? நீ சிறுபிள்ளத்தனமா சின்ன சின்ன தப்புக்கு பண்ணும் போதெல்லாம் உனக்காக நான் அவரோட சண்டை போட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு தானே தெரியுது நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு. யார் கண்ணு பட்டு போச்சோ, என் குடும்பம் எப்படி காலகாலத்து போச்சு. ஊர்ல எல்லாம் கொண்டு வந்தா என்ன கொண்டு வருதுங்க. என் வயசுல நான் பிறந்திருக்கேன் மாரியம்மா. ஏனே இப்ப என்ன நடந்து போச்சுன்னு படிக்கிற பிள்ளைக்கு அவசர அவசரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க? அவ படிச்சு சம்பாதிச்சுதான் இந்த குடும்பத்தை காப்பாத்தணும்னு இல்ல, அது வரைக்கும் வயத்துல நெருப்பா கட்டிக்கிட்டு இருக்க முடியாது. இந்தாங்க காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணுவோம். இல்ல நீ நான் என்ன எப்போ நம்ம புள்ள பிரச்சனை பஞ்சாயத்து வரலும் போயிருச்சோ நம்ம தான் பாதுகாப்பாக இருந்துக்கணும். வெள்ளாமல் நம்மளுது, நம்ம தான் வேலி போட்டுக்கணும். கனிக்கு இனிமேல் தான் புதுசாக மாப்பிள்ளை பார்க்க போறியா? அருள் தான் மாப்பிள்ளைன்னா அன்னைக்கு எழுதி வச்சது தானே. ஆமாம் ஆமாம், அவன் கிடக்கான். நீங்கள் தேதியை குறிங்க. வையாசிலே ஒரு நல்ல தேதியா பாருங்க. மா என்னடி இங்க வாயேன். என்னடி சொல்லு. யாரை கேட்டு இதெல்லாம் முடிவு பண்ணீங்க? எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம். எப்ப இருந்தாலும் பண்ணிக்கிறது தானே, இப்ப பண்ணிக்கிட்டேனவா? நான் படிக்கணும். நாங்கெல்லாம் படிச்சு பட்டமா வாங்கியிருக்கேன், குடும்ப நடத்தல. ஊருக்குள்ள அங்கே இங்கன்னு மற்ற பொண்ணுகளை பத்தி அப்படி இப்படின்னு கேள்விப்படும் போது ஒன்றும் தெரியல. அதுவே நம்ம வீட்டில் ஒரு பேச்சு வரும்போது உசுரே போகுதுடி. போ கல்யாணம் சரியாயிடும். அது இல்லம்மா, நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா. நீ ஒன்றும் சொல்ல வேணாம், எங்களுக்கு எல்லாம் தெரியும். என்னத்துக்கு அவளை திட்டிட்டு கிடக்க? நீயே கேளு. உன் மவளுக்கு கல்யாணம் வேணாமா, படிக்க போறாளாம். இவ்வளோதானா? நான் பார்த்துக்கிறேன், நீ போ. போக்கா, பார்த்துக்கலாம். எக்கேடா கேட்டு போங்க, எனக்கு என்ன, எனக்கு அடுப்படியில் வேலை இருக்கு. இதுக்கா போய் வேணான்னு சொல்றது? சித்தி நான் இருக்கேன்ல, நான் சொல்றத கேளு. நீ படி, நல்லா படி, கல்யாணத்தை பண்ணிட்டு படி. எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிட்டு படிச்சிருக்காங்க, இதுக்கு போய் வேணான்னு சொல்லலாமா? சித்தி நான் இருக்கேன்ல, சொல்லல ஒத்துக்கிடிமா. நான் பார்த்துக்கிறேன். டேய் கலை, உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன? கனிக்கு அவசர அவசரமா கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டாங்களா? அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. தெரியும். வேணாண்டா, கனியை மறந்துடுறா. இந்த கல்யாணம் நடக்க ஐயா ஐயா அங்க வந்து பாருங்கயா, இந்த பையலுக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்க வந்து பாருங்கயா. அங்க வந்து பாருங்கயா. என்னடா அந்த பள்ளிக்கூடத்து பசங்க வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க வந்து பாருங்கயா. எங்கடா? அங்கயா இந்த ஸ்கூல் பசங்க தான்யா. 1008 வேலை இருக்கு, எங்கடா கூட்டி போயிட்டு இருக்க? இந்த பாருங்கயா, இந்த பாருங்கயா. ஏய் என்னடா இது? இத அடிச்சு உடைச்சு வெட்டி இருக்கீடா. ஏய் அத வெட்டி இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவனை அடிச்சு கொண்டாந்து இங்க போடுறீங்க. கோபப்படாத, சொந்த பந்தம்லாம் இருக்கு. கல்யாணம் முடியட்டும், அவனுங்களை அப்புறம் வச்சுக்கிறேன். ஏய் கிழிச்சு போடுங்கடா. வானே ஏன் பங்காளி, அவன் புதுச்சட்டை மாத்துறதுக்கு பொங்க வச்சு சீர்காசு கொடுத்து அனுப்புறான். நடக்க போறது கல்யாணம், கவனிங்கப்பா. என்னத்த கவனிக்கணும்? என்னத்தை கவனிக்கிறதா? ஒரு தேங்காய் பாட்டில் வாங்கி கொடு, அதை ஒரு வெளிநாட்டு தேங்காய் பாட்டில் வாங்கிடு, ஒரு ஓரம் உட்காந்து தேய்ச்சு குடிச்சு குளிச்சு முடிச்சிடறேன். என்ன சலிப்பு! நீ ராத்திரி சொல்லிவிட்ட ஒரே காரணத்துக்காகத்தானே நான் அவ்வளவு பிளக்ஸையும் கட்டினேன். எல்லா பிளக்ஸையும் நீ தான் கட்ட. வேற எவனா உரிமை கொண்டானா? இங்க பாரு, 3 மணி வரைக்கும் ஒத்த ஆளா பிளக்ஸ் எல்லாத்தையும் நான் தான் கட்டினேன். அந்த ஸ்கூல் பசங்க பிளக்ஸ? அந்த ஸ்கூல் பசங்க பிளக்ஸ் தானே. 5 காசு கூட அவங்கள்ட்ட வாங்காம அதையும் சேர்த்து கட்டது நான் தான். இப்போ தரேன். சிந்தாம தரணும். சிந்தாது. மொத்தமா தரணும். மொத்தமா தரேன். சத்தியமா தரணும். சத்தியமா தரேன். ஐயோ, வெளியில சொல்ல முடியாத இடத்துல அடிக்காம. கெட்டி மேல கெட்டி மேல கெட்டி மேல வாழ்க்கை யோகத்துனா நேரா மமதி பத ஹேதுனா அன்னை மன்னாம் சிவஹே ஸ்வந்தி மனதானதோ கோவையில
கவலைப்படாதண்ணே, சாயங்காலத்துக்குள்ள அவன் காலடியில கிடப்பான். மாப்பிள்ள என்ன சும்மா மாப்பிள்ள என்ன மாமா கனியோட சித்தப்பாவா ஆளுங்களும் வந்துகிட்டு இருக்காங்கடா. ஒரு வாரம் எங்கேயாச்சும் ஓடி ஒளிஞ்சிருங்கடா. ஏய் உங்களுக்கு பயமா இருந்தா நீங்க கிளம்புங்கடா. ஏய் விடுங்கடா. ஏய் இவெல்லாம் ஒரு ஆளு? ஏண்டா, நாங்க பிள்ளைய பெத்து பால் ஊட்டி சீராட்டி படிக்க வச்சு ஆசை ஆசையா அழகு பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா உங்களை மாதிரி தருதலைங்க வந்து காதலுங்கிற பேர்ல புடுங்கிட்டு போவீங்க. அதை ஏன்னு கேட்டா பெத்தவங்க காதலுக்கு எதிரி துரோகின்பீங்க. உங்களை மாதிரி சில பேர் பண்ற காரியத்தினால தான்டா பல குடும்பம் நாசமா போய் கிடக்கு. அவன் என் பொண்டாட்டியா போறா. நீங்க பண்ணீங்களே அது கல்யாணம் இல்ல, நாங்க பண்ண போறோம் பாரு, அதான்டா உண்மையான கல்யாணம். கல்யாணம் என் வீட்டு பொண்ண உனக்கு கருமாதி பண்ண. என் பிள்ளை ஏதாவது சாப்பிட்டானாடா? ஏங்க ஏங்க நீங்க எங்க இங்க உட்காந்துருக்கீங்க? அவன் எங்க கலை எங்க? இவளை ஏன்டா கூட்டு வந்த? கத்தி கதறனால தாங்க முடியல. என் பிள்ளை நான் பார்க்க வேண்டாமா? என்ன சொல்றீங்க? பார்க்கலாம். ஏய் கூட்டு போடா, போமா. அழுகாம வாங்கம்மா. எங்க? மெதுவாம்மா. எங்கடா? இந்தா. எங்க என் பிள்ளை? ஐயோ என்னடா கோலை, என்ன கோலை, என்ன பார்த்த ராசா, என்னடா இப்படி படுத்திருக்க? ஒரு சின்ன ஜுரம் வந்தா கூட முத்தாரையா புடிச்சுக்கிட்டு பயந்து என்னைய சுத்தி வருவேடா. இப்படி மூட்டை கட்டி படுக்க வச்சுட்டாங்களா உன்னை? நான் எப்படி பாப்பேன்டா? எப்படியா பாப்பேன்? மாரியாதா அப்பவே சொன்னனே, கேட்டீங்களாடா? இன்னைக்கு உங்களால ஒரு குடும்பமே சீரழிஞ்சு போச்சடா. எங்களை மன்னிச்சிடல. அப்ப இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் இல்லைங்களா? இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்.
நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு டாக்டர். அதாவது தலையில் அடிபட்டதுனால மூளைக்கு போகிற நரம்பு பாதிச்சிருக்கு. அதுக்கு சர்விக்கல் ஸ்பைன்னு பேர் சொன்னீங்க. மறுபடியும் அந்த இடத்துல அடிக்கடி படாமல் பார்த்துக்க சொன்னீங்க. ஆமாம். சரி, மெடிசின்ஸ் எல்லாம் பார்த்து கொடுத்துருங்க. குறிப்பாக ஆப்ரேஷன் பண்ண இடத்துல அடிபடாமல் பார்த்துக்கணும். ஓகே டாக்டர், தேங்க்யூ. எங்க புள்ள மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க, அவன் முழிச்சிட்டு இருக்கும் போது இதை காட்டக்கூடாதா? புள்ள தூங்கிட்டு இருக்கா, எதிர்க்கு நின்று அழுதுட்டு இருக்க, அபசகணுமா? என்ன நீங்க மட்டும் சிரிச்சுட்டா இருக்கீங்க? நம்ம சாமி ஐயனார்ட்ட என் மனசுல உள்ளதெல்லாம் கொட்டிட்டாங்க. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவாரு. நீங்க மட்டும் தயவு செய்து மனசு உடைஞ்சிடாதீங்க. என்கிட்ட படிச்ச பசங்க எத்தனையோ பேர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க. நம்ம புள்ள அதை விட பெருசாக ஆகணும்னு நினச்சேன். அவன் சின்ன பையங்க, தெரியாம ஏதோ. ஆனால் ஒன்று, நம்ம புள்ள மேலே மட்டும் தப்பு இல்லை, அதுக்கு அந்த பொண்ணும் காரணமாக இருக்குமோன்னு நினைக்கிறேன். ஆனால் அதெல்லாம் இனிமேல் சொல்லி என்ன பிரயோஜனம்? எங்க போறீங்க? ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வரமா. என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல. எவ்வளவு நாள் அந்த ஸ்கூல் நல்லா தானே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நீங்க இல்லைன்னா அந்த ஸ்கூல் ஓடாதா? உங்களை என்ன ஒரு மாசம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கிறார் அந்த டாக்டர். ஒரு ஹெட்மாஸ்டர் பொண்டாட்டி மாதிரி பேசு. இவன் மட்டும் நமக்கு புள்ள இல்லை, எல்லா பிள்ளைங்களும் நம்ம புள்ள மாதிரி தான். நான் போய் என்னன்னு பார்த்துட்டு லீவ் போட்டு வரேன். எங்க ஷூ போடாம போறீங்க? ஓ, தூங்குறப்ப கூட கடிகாரத்தை கட்டிக்கிட்டு படுக்கிற மனுஷன் வண்டியே எடுத்துக்கிட்டு போகல. இந்த +2 A செக்ஷன்ல இந்திரன் முருகேசன் 2 பேர் ரொம்ப நாளா வரலையே. அவங்க வெட்டி பசங்க எங்க சுத்திக்கிட்டு இருக்காங்களோ தெரியலையா? அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலையா? ஐயா, நான் போய் அவங்கள எங்கேயா தேடுறது? உன் பிள்ளைங்க காணாம போச்சுன்னா விட்டுருவியா? அது எப்படியா விட முடியும்? இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என் பிள்ளைங்க மாதிரி தான். அவங்க வீட்டுக்கு போய் என்ன ஆச்சுன்னு பார்த்து கூட்டிட்டு வா. சரியா. இவங்களை தேடி தேடியே சைக்கிளுக்கு மாசத்துக்கு 3 டயர் மாற்ற வேண்டியதா இருக்கே. பர்வதம் கடிச்சுக்கிறதுக்கு ஏதாவது குடும்பம் கேக்குறாங்கல்ல, கொண்டாந்து கொடுடி. சத்தம் போட்டு பேசாத. நான் தான் உனக்கு தூண்டி விட்டுன்னு சொல்ல. ஆமா, தூண்டி விட்டா நோண்டி விட்டது எல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்க அப்பா ஒண்ணு முட்டை விடாத கோழி குஞ்சை பத்த வைக்கல. 2 குஞ்சு பொரிச்சவதான் என்ன நாய்க்கு வச்சுட்டு போறேன். ஒண்ணுதான் பரவாயில்ல, கொட்டி 2 ஒண்ணா சொன்னேன்ல. உழைச்சு கொட்டுற மனுஷனை கரிச்சு கொட்டுறா பாவி மாவா. நீங்க சாப்பிடுங்க மருமேன. அப்படியே உழைச்சு கிழிச்சு விட்டாலும் அதுவே ஒரு தண்டச்சோறு. இத நீ வேற சப்போர்ட். எல்லாம் என் தலையெழுத்து. ஏ கண்டியரே, உன் பசங்க பள்ளிக்கூடத்துக்கு வரலைன்னு எச்சமினே ஏறியர்னு ஏறாரியா? ஏனே என்னடா பீம் சார், இந்த நாய் கடிக்குமோ? ஏடா இப்பதான்டா 18 பேர் கடிச்சு முடிச்சிட்டு 19வது ஆளுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. நீ வந்து மாட்டிட்ட. யோ, நாயை கட்டி போடாம கதை சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப நான் என்ன பண்றது? சத்தம் போட்டு பேசாதடா, சங்க கடிச்சுடா. இப்ப நான் என்ன பண்றது? நைஸா சைக்கிளை போட்டுட்டு ஓடிரு. அப்படியே மூடிக்கிட்டு போடா. சார் 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 சொல்லுங்க முகிலன். சார், நான் சிவகுமார் சார். ஓ சாரி, சொல்லுங்க. கலை எப்படி இருக்காங்க சார்? இருக்கா சார்? சார், கலையே நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்களா? ஏன் சார், நடந்த எல்லாத்துக்குமே அவன் மட்டும்தான் காரணம்னு நினைக்கிறீங்களா? வேற நீங்களும் தான் சார் காரணம். 500 பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலை எப்படி 1000 ஆக்குறது 2000 ஆக்குறதுன்னு யோசிச்சு கஷ்டப்பட்ட நீங்க உங்க ஒத்த பிள்ளைய பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? என்ன சொல்றீங்க? அவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? இல்லை என்னைக்காவது உங்க பாசத்தை அவன்கிட்ட காட்டியிருக்கீங்களா? இந்த வயசை தாண்டி தான் சார் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். இந்த வயசு ஆசைப்பட்ட அத்தனையும் அடையணும்னு நினைக்கிற வயசு.
மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏற்படுற மாற்றத்தை ஒரு அப்பாவால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும், ஒரு ஆசிரியரால முடியாது. ஒரு நல்ல தகப்பன் 100 ஆசிரியருக்கு சமம்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்காக பரீட்சை எழுதினான்னு கோவப்பட்டீங்க, அதுலயும் 200 மார்க் எடுத்திருக்கானே பாத்தீங்களா? அவன் நல்லா படிக்கிற பையன் சார். நீங்க நல்ல ஆசிரியரா ஜெயிச்சிட்டீங்க சார். ஆனா கலை விஷயத்துல நீங்க ஒரு அப்பாவாகவும் தோத்துட்டீங்க, ஆசிரியராகவும் தோத்துட்டீங்க. சார், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு நாம ஆசைப்பட்ட அத்தனையும் பிள்ளைங்க மேல திணிக்க கூடாது சார். அவங்க என்ன ஆசைப்படுறாங்க, விருப்பப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைக்கிறதா சார் நம்மளுடைய கடமையா இருக்கு. நீங்க நல்ல ஆசிரியரா ஜெயிச்சிட்டீங்க சார். ஆனா கலை விஷயத்துல நீங்க ஒரு அப்பாவாகவும் தோத்துட்டீங்க, ஆசிரியராகவும் தோத்துட்டீங்க. அவன் நல்லா படிக்கிற பையன் சார். இல்ல என்னைக்காவது உங்க பாசத்தை அவன்கிட்ட காட்டியிருக்கீங்களா? ஐயா, அந்த வெட்டி பயில எல்லா இடத்துலயும் தேடி பாட்டையா, எங்கேயுமே ஆளக்கானாமியா. கண்டியந்தரு, அக்கினி பசாரு எல்லா இடத்துலயும் அந்த பயவலியில தேடிட்டேயா, எங்கேயுமே ஆளக்கானாமியா. ஐயா ஐயா ஐயா, எஸ்கி சார், எச்சமுக்கு என்ன ஆச்சு? வேமா வாங்க, வேமா வாங்க. என்னாச்சு? என்ன ஆச்சு பாருங்க சார். சாருக்கு என்னாச்சு? ஐயோ ஐயோ ஐயோ, சீக்கிரம் கொஞ்சம் ஆம்புலன்ஸ் அனுப்பி வைங்க சார். இங்க வாப்பா. சாருக்கு நெட்ல சார். விஷயத்தை சொல்லு. ஆம்புலன்ஸ் இழுப்பத்தோட எஸ்என்டி ஸ்கூல் சார். என்னடா ஸ்கூல்ல எச்சல் சார் நம்மள விட்டுட்டு போயிட்டாருமா. என்னமாச்சு? என்னமாச்சு? டேய், என்னடா ஆச்சு? சார் நம்மள விட்டுட்டு போயிட்டாருடா. என்னடா சொல்றாங்க? என்னடா சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்லம்மா. அப்பாக்கு எதுவும் இல்லம்மா. ஏய், நீ அமைதியா இருடா. ஒண்ணும் இல்லம்மா, அப்பாக்கு எதுவும் இல்லம்மா. அப்பா நம்ம கூட தான் இருக்கு. ஏய், நீ போடா, நான் வரேன்டா, போடா. அப்பா எங்கேயும் போலமா, நம்ம கூட தான் இருக்காரு. அப்பா எங்கேயும் போலமா. நான் போறேம்மா, நான் போய் ஸ்கூல்ல போய் பார்த்துட்டு வரேம்மா. நான் போறேம்மா. ஏய், நீ இப்ப நான் வரேன்டா, நீ போடா. நான் ஸ்கூலுக்கு போறேம்மா, நான் ஸ்கூல்ல போய் பார்த்துட்டு வரேம்மா. அப்பா நம்மளை விட்டு எங்கேயும் போலமா. அப்பா நம்மளை விட்டு எங்கேயும் போலமா. பழி விடுங்கப்பா, பழி அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சாரங்கன் அவர்கள் இன்று காலை ஏற்றி வைத்தார். அன்னாடு இறுதிச் சடங்கு இன்று மாலை நடைபெறும் என்பதனை உற்சாக நண்பர்களுக்கு ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம். நான் சொல்ல கனி, ஆனா இது சரியான நேரம் இல்ல. அவர்
செத்ததுக்கு நீ தான் காரணம்னு ஊரே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நீ போனீங்கன்னா உனக்கு தான் சங்கடமா இருக்கும். யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன நினைச்சாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் போயே தீர்வேன். இது போல தெரிஞ்சுதான் போயிருக்க மாட்டேன். இந்த கடவுளுக்கே கண்ணு இல்லாம போச்சு. என்னங்க எப்ப பார்த்தாலும் சாரி சாரி சொல்லுவீங்க, இனிமே யாருங்க சொல்ல போறீங்க? ஊரு பிள்ளையெல்லாம் உருப்படியா படிக்க வச்சாரு. அவருக்கு பிறந்த பிள்ளை இப்படி தருதலையா போயிட்டாரு. எவ்வளவோ பெரிய மனுஷன் இப்படி சாட்சி விட்டானே, இப்படி சாட்சி விட்டானே. அட விடுங்க, பேசி என்ன பண்றது? ஆத்மா சாந்தி அடைக்கும். வாங்க போலாம். சாமி, ஒரு நாள் பழகுறவங்க கிட்ட கூட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே நம்ம கிளம்புவோம். அத கூட சொல்லாம அந்த மனுஷன் போயிட்டாரு. நீ ஒரு கருத்து செய்யறியா? இந்த உசுர எப்படி ஆழம்? மத்தையில விட்டுட்டு போயிடாது சாமி, என்னை கூட்டிட்டு போயிடு. சாக கூட தெரியாத ஒரு ஜென்மம் நானு. அழு ராசா, அழு. நல்லா அழுது உன் கவலை எல்லாம் கொட்டிடு. நீ எழுதுருவியோன்னு தான் நான் மனச கல்லாக்கிக்கிட்டு இவ்வளோ நேரம் இருந்தையா. ராசா, என்னையா? ஏம்மா, அப்பா சாவுக்கு நானாமா காரணம்? யாருப்பா அப்படி சொல்லுது? இந்த ஊரே சொல்லுது. உனக்கே தெரியலம்மா, அப்பா மேல உயிரே வச்சிருந்தேன். வெடிக்குதுமா, என் நெஞ்சே வெடிக்குதுமா. அப்பாவை நினைச்சு என் நெஞ்சே வெடிக்குதுமா. ஊரை பத்தி கவலைப்படாத. நாம சிரிக்கிற பாதாழம், நாம அழுத அது சிரிக்கும். உங்க அப்பா மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன்னு வாழ்ந்து காட்டணும்யா. மனசு தேர்ந்திக்க, மனசு தேர்ந்திக்கையா. நீ தப்பு பண்ணேன்னு உங்க அப்பா சாகலையா. உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோங்கிற வேதனையில அவர் நெஞ்சு அடிச்சிருச்சு சாமி. அவருக்கு ஒண்ணு தெரியும். கண்ணை தொடச்சுக்கு வா, வாடா, கண்ணை தொடச்சுக்கையா, வா. அண்ணா, இந்த புள்ள இங்கே இருக்கு, அழைச்சிட்டு டேய், வரீங்க. உனக்கு அறிவு இருக்காடா? வச்ச கொள்ளி இன்னும் அணைய கூட இல்ல, அதுக்குள்ள ஏன்டா அந்த பிள்ளைக்கு கொண்டு வந்தீங்க?
நீங்க பண்ணதுனா பத்தாதா? ஏப்பா இங்க வந்த? ஏன் அண்ணே அவன் என்ன பண்ண தெரியுமா உனக்கு? என்னடா பண்ணே? தூக்கு மாட்டிக்கு போயிட்டானே. ஏன்டா இப்படி பண்ணி தொலைக்கிறீங்க? அண்ணே அங்க திருவிழா நடந்துட்டு இருக்கு, அங்க கூட்டி போவோம் வாங்க. அறிவுட்டமா பேசாத. பாத்தியார் கொல்லி வச்சிருந்த ஆணைய கூட இல்ல, இந்த பிள்ளைய அங்க கூட்டி போலாமாடா? அவன் நெஞ்சுக்குள்ள பூரா சோகத்தை வச்சுக்கிட்டு அலையிறான். அங்க கூட்டி போ, நான் சொல்றதை கேளுண்ணே. அங்க கூட்டி போனா சரியா இருக்கும். வா வாண்ணே, வாங்கப்பா. மீண்டும் அறிவிக்கிறோம், ஆம்பலாப்பட்டு கண்டிதில் அமைந்திருக்கும் அருள்மிகு கங்கராசுரர் திருவிழாவை முன்னிட்டு இன்று இரவு சரியாக 8 மணி அளவில் ஆடல் பாடலுடன் கூடிய ஓரங்க நாடகம் நடைபெறுவதை ரசிக பெருமக்களுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தெரிவித்துக் கொள்வது விழாக்குழுவினர் மற்றும் கிராமவாசிகள் ஆம்பலாப்பட்டு கண்டிதிரு. கலை, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க இருந்து போயிடு. உனக்கு கெஞ்சி கேக்குறேன், ப்ளீஸ். சொல்லு. என்ன சொல்ற? என்ன காதலிச்சியா இல்லையான்னு சொல்லு. எந்த நேரத்துல அது என்ன பேசிட்டு இருக்க? யாராவது பாத்திர போறாங்க, இங்க இருந்து போ ப்ளீஸ். யாரு பார்த்தாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்ல. இப்ப சொல்லு, என்ன காதலிச்சியா இல்லையான்னு இப்ப சொல்லு. எங்க வந்து நின்னுட்டு என்ன சொல்ற? இங்க இருந்து போ. இப்ப சொல்லு. கனி என்னாச்சு கனி? கதை தர. மானவே போச்சு. எல்லாரும் வந்துட்டாங்க. கலவட கெஞ்சி கேக்குறதுல இது போயிடு கலை ப்ளீஸ். தினம் சாவறத விட ஒரேடியா போய் சேர்ந்துடுறேன். இப்ப நீ சொல்லு, என்ன காதலிச்சா இல்லையான்னு இப்ப சொல்லு. உனக்கு தெரியுமா, நான் உயிருக்கு உயிரா பாசம் வச்சிருந்தேன். எங்க அப்பா என்னாலதான் போயிட்டாங்க எல்லாரும் சொன்னாங்க. தெரியுமா? கெஞ்சி கேக்குறேன், இங்க இருந்து போயிடு. இங்க பாரு, எல்லாரும் வந்துட்டா உன்னை கொன்னே போட்டுருவாங்க. இங்க இருந்து போயிடு ப்ளீஸ். கால வேணாம், இங்க இருந்து போயிடு. தள்ளுப்பா, நகர்மா நகர்மா. தள்ளுப்பா கான்செப்ட் எல்லாம் ஓரங்கட்டியா. தள்ளுப்பா ஓரங்க. கனி கதவை திற கனி. இது போ. இது போ. டேய் உரம்போக்கு, உன்னை எத்தனை தடவை வச்சாலும் புத்தி இல்ல. அதெல்லாம் உள்ள வச்சு நாடகத்தை தான் புத்தி வரும். கான்செப்ட் அது ஓரங்கட்டியா. இங்க தான் கலையரசன், கலையரசன், கலையரசன். நீங்க கொடுத்த புகார் சம்பந்தமா என்ன சொல்ல விரும்புறீங்க? தம்பி எப்படி பாருங்க? யார் அவங்க? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சத்தம் உட்காருங்க, இல்லனா வெளிய அனுப்பிடுவேன். போங்க போய் பாருங்க. முதல்ல உள்ள போய் உட்கார வைங்க. போங்க. இல்ல பசங்க, அவன் தப்பு தான் பண்ணலங்க. அவன் பள்ளிக்கூடத்துல படிக்கிற புள்ள சின்ன பையன். அவன் என்ன தப்பு? நீங்க கொடுத்த புகார் சம்பந்தமா என்ன சொல்ல விரும்புறீங்க? போலீஸ் என்ன அடிச்சாங்க, மிரட்டினாங்க. நான் எந்த தப்பு பண்ணல. ஏன் இதை முன்னாடியே சொல்லல? சொன்னாக்க சுற்றுவன் மிரட்டினாங்க. புடிஷ் டுமாரோ. நல்லா குழி தோண்டி இருக்காங்க. புரியல, இன்னுமே புரியல. ரொம்ப யோசிச்சு மவனுக்கு வெட்டின புரியாது. இப்ப புரியுதா? புரியுதானே நல்லா? அவன் ஜாமீன்ல இருந்து வெளியே வந்தோடனே தூங்கடா. அண்ணே உப்பு மூட்டனே மேல கொண்டு போய் கொடுறான். பாத்தியா பையன் போன வரும், வாட வராம இருக்கணும்ல. ஒரு ஆடு வீட்டுக்கு வர கண்டியற எங்கே அவன் பையன்? என்ன காதுக்கு மேல முச்சிட்டு நான் எப்படி என்னடா பேசுறீங்க? சொல்லி வை இவங்கிட்ட, நாளைக்கு மாத்தி மவனுக்கு பெயில் கிடைச்சோன்னே கூட்டு வந்து விடணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்க,
கொல்லி வைக்க புல்ல இருக்காது. என்ன சுத்தி என்ன நடக்குது? ஏண்டி நான் பாட்டுக்கு அப்புறாணியை படுத்து கிடந்தேன். தூங்குறவனை எழுப்பிட்டு புல்லு வைக்க ஆள் இருக்காது, கொள்ளு வைக்க ஆள் இருக்காது சொல்லிட்டு போறேன். நான் என்ன குதிரையா? கொல்லி வைக்க புள்ள இருக்கான்னு சொல்லிட்டு போறேன். கொல்லி வைக்கிறதுக்கு புள்ள இருக்கான்னு சொல்லிட்டு போறான். அவன் அப்படியே சொன்னான். அப்படிதான் சொல்லிட்டு போறேன். நீ அப்பவே சொல்லிருக்க வேண்டியதானே? சொல்லிருந்தா என்ன பண்ணிருப்ப? நான் ஓடி போய் கதவை சாத்திருப்பேன்ல. உப்பு கட்ட மனுஷா. ஏய் வாங்கடா, குடியார பேல்ட்ட போய் பேசிக்கிட்டு. என்னடா இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு வழியெல்லாம் பண்ணி போயிட்டான். குற்றம் சாட்டப்பட்டுள்ள கலையரசனின் படிப்பினை கருதி அவருக்கு நிபந்தனையின் பேரில் ஜாமீன் வழங்கப்படுகிறது. மேற்படி எதிரி தினமும் காலை 10 மணி அளவில் பட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் 15 நாட்களுக்கு கையொப்பமிட வேண்டும் என உத்தரவிடுகிறது. ஜாமீன் கிடைச்சிருச்சு, கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஐயோ, இவனை ஏன்டா இங்க கூட்டு வந்தீங்க? வரங்க வாடா, இவனை வாடகைக்கு முடியல, தள்ளிட்டு போடா. டேய் எடு வண்டியை. போய் சின்னையா அண்ணே, எங்கயா காணா? இந்த வந்துகிட்டு இருக்கேனே, கிட்டக்கு வந்துட்டேனே. தப்புலித்தனம் பண்ணேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க. உங்கள்ட்ட போய் அப்படி என்ன பண்ணுவேன் நானே? ஏய் வருவானா? எப்படி நான் வராம போவான்? அவன் பொண்டாட்டி புள்ள உசுறு உன் கையில இருக்கு. அவன் வருவானே. அதுல விழுந்துச்சுல. வா அண்ணா, இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? டேய் பேசாம வாடா, போக வேண்டிய இடத்துக்கு போறோம். பட்டதெல்லாம் போதும். இல்ல நீ இப்ப யார்கிட்ட பேசிட்டு சொல்லுண்ணே. டேய் போலீஸ்காரன்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்டா, ஜாமீன் கையெழுத்து விஷயமா. பேசாம வாடா. நீ வண்டியை நிப்பாட்டு, நான் இறங்கணும். ஏய் மாப்ள உட்காரு. விடு சொல்றல, நீ வண்டியை நிப்பாட்ட சொல்லு, நான் இறங்கணும். டேய் வக்கீல் பேல எங்க இருக்க? வில்லுமுகம் தாண்டி வந்துட்டு இருக்கான். என்ன சொல்லு? சரி சீக்கிரமா கூட்டிக்கிட்டு பொழுது கிடைக்காம இங்க வந்துரு. ஏன்னா போனுக்கு மேல போன் வந்துகிட்டு இருக்குடா. அண்ணன் பிள்ளையா இருந்தா கூட மார்லையும் தோல்லையும் போட்டு தொலைத்த வேண்டாம். நானு வலிக்குதுடா, ரொம்ப பாசம் வச்சுட்டேன்டா அது மேல. அண்ணே நீங்க அழுவக்கூடாதுண்ணே. நீங்க அழுதா மனசு தாங்காதுண்ணே. அவ சின்ன பையன் பார்த்தா அதுக்குதான் வேலை கட்டுறான்டா அவனை அப்பவே போட்டது இல்லையா? கேட்டியா நீ? ஏய் மொத்த குடும்பத்தை கொண்டு வந்து சமாதி கட்டல கட்டுறா. வாடா உள்ள வா, உரைக்காத வா. ஏய் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி வரேன் பாரு. என்ன பாடுபடுத்துறடா, என்ன பாடுபடுத்துற? கனி, நீ எப்படி இங்க வந்த? கனி, கனி சொல்லு கனி, இப்போ இங்க எப்படி வந்த? சொல்லு கனி, இவங்க கிட்டலாம் சொல்லு கனி, யாரும் நம்ப மாட்டாங்க கனி. சொல்லு கனி, என் காதலிச்சேன்னு சொல்லு கனி. என்ன பைத்தியக்கார லூசு நாயின்னு சொல்றாங்க கனி. சொல்லு கனி, என்ன காதலிச்சேன்னு சொல்லு கனி. இவங்க கிட்ட சொல்லு கனி, என்ன காதலிச்சேன்னு சொல்லு கனி. சொல்லு கனி, இவங்க கிட்ட சொல்லு கனி. சொல்லு கனி, சொல்லு சொல்லு. இந்த பைத்தியக்கார நாய்கிட்ட சொல்லு. எதுக்கு கூட்டி வந்த, எதுக்கு கூட்டி வந்த, எங்களை போட்டு நோண்டிட்டு இருந்தல.
இதுக்குதான் சொல்லு என்கிட்ட உன்னை காதலிக்கவே இல்லடா, அப்படி ஒரு நினைப்பே எனக்கு சுத்தமா இல்லடா இந்த பைத்தியக்கார கம்நாடிக்கிட்ட சொல்லு. உங்க சித்தப்பா எங்களை என்னெல்லாம் பாடுபடுத்தினா தெரியுமா? கேளு, அதை வக்கீல் கேளு, இதோ சின்ன கேளு. பொறி உருண்ட பாவம், அவனை எப்படி போட்டு அடிச்சிருக்காங்க தெரியுமா? பாவங்க நீ அவங்க அம்மா, அப்பயாவது அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டுங்க நீ. இந்த புடிங்க இதுல நீ சொன்னா கேட்பாராம். இந்த நாய்கிட்ட சொல்லுவோம் ஆயால லவ் பண்ண சொல்லி தொலை. சொல்லுங்க நீ, தயவு செஞ்சு இந்த குடும்பத்தை காப்பாத்துக்க நீ. சொல்றேன் சொல்றேன். கலைய நானும் தான் காதலிச்சேன். காதலிச்சேன் தெரியுமாடா? ஏண்டி இப்படி பண்ண? முடியலடி, என்னால முடியல. கலைய மறக்கவும் முடியல, இந்த கல்யாணத்தை தடுக்கவும் முடியல. அதனால நீ செத்துடுவியா? நீ செத்தா மட்டும் எல்லாம் முடிஞ்சிடுமா? அப்போ கலையை தாண்டி கொல்லுவாங்க. இங்க பாரு, நீ கலையை லவ் பண்ணது உண்மையா இருந்தா நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சே ஆகணும். உனக்கு என்ன பிடிக்கலையா? அப்பா அம்மா கட்டாயப்படுத்தி தான் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க. பாத்தீங்களாடா, பாத்தீங்களா என் கனி என்ன சொல்லிச்சு கேட்டீங்களா? லூசு, சைக்கோ. யாரா சைக்கோ? சொல்லுங்க, யாரா சைக்கோ? நீங்க தான்டா சைக்கோ. லூசு பயலுங்களா, இவ்வளவு நாள் என் கூட ஒன்னா பழகி என்னடா புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன பத்தி? காதலை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறது, தேட்டருக்கு கூட்டு போறது, இதுக்கு பேராடா காதலு? அதுக்கு பேரு நாய் காதல்டா, நாய் காதலு. கனி, எனக்கு இது போதும் கனி, நீ சொன்னதே போதும் கனி, எனக்கு இது போதும் கனி. டாக்டர் கூப்பிட்டாங்க, யாராவது டாக்டர் கூப்பிட்டாங்க. மெதுவா பார்த்து பார்த்து. கலகிருனாச்சு டாக்டர்
போங்கடா. இந்த குடும்பத்தை ஒரு வழி சொல்லுங்க. ஏதாயி அன்னைக்கே அந்த விஷயத்தை அவன்கிட்ட இப்படி சொல்லியிருந்தா அவனுக்கு இப்படி ஆயிருக்குமா? கனி என்ன மன்னிச்சிரு கனி, என்னாலதான கனி இப்படி ஆயிடுச்சு. நான் பாவி ஆயிட்டேன் கனி, நான் பாவி ஆயிட்டேன் கனி, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு கனி. என்னடா ஆஸ்பத்திரி கூட்டு வந்திருக்க? டேய் இதான் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அன்பரசு ஆஸ்பத்திரி கூட்டு வந்திருக்க. என்னடா ஒண்ணு இல்லம்மா, வாங்கம்மா. ஐயா இந்த பசங்க எல்லாம் ஒண்ணும் வேலைக்காக. டேய் உட்காந்துருக்கீங்க. என்னடா ஆச்சு? டேய் என்னடா என்ன யாருக்கு என்ன கலையா? பாரு கலை விஷயம் நான் சொல்றேன். அவ ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கிறான். அவ ஏதாவது பேசினா கூட அவ ரொம்ப உணர்ச்சி வசப்பா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 100 தடவை டாக்டர் சொல்லியிருக்காரு. என்னடா சொன்னாரா இல்லையா? அதனால ஒருத்தர் அடிச்சுக்காதுக்கடா. அவ ஏதாவது கோமா பேசினா கூட மன்னிச்சு விட்டுரு. என்ன பரவாயில்ல விடு. போ காலையில இருந்து பச்சை தண்ணி கூட பல்ல படல போய் காப்பி வாங்கிட்டான். ஏன்டா காசு இல்லையா? சின்னையா காசு இந்தா இந்த போய் காப்பி வாங்கிட்டான். போ போ. ஐயோ உடம்பு தான் வளர்ந்துருக்கு. இருக்குமா இருக்குமா கொஞ்சம். இந்த பையன் எங்க போயிட்டான்னு தெரியலையே. டேய் இவ எதுக்குடா வந்தாங்க? எதுக்கு வந்தாங்க? ராசா மாதிரி இந்த மகனை நாசமாக்கிட்டு வந்து உட்காந்துருக்காளே. அவன் உசுரோட இருக்கான்னு பார்க்க வந்தாடி நீ. அதுக்கு தான் வந்து உட்காந்துருக்கிறான். ஆஸ்பத்திரிக்குனா பல பேர் பார்க்க வருவாங்க. தேவையில்லாம திட்டிட்டு இருக்க. பேசாம உட்காரு. வா உட்காரு. இந்த பாரு என் பையன் என்ன தப்பு பண்ணான்? இவன் பரீட்சை சரியா எழுதலைன்னு சொல்லிட்டு அவன் எழுதி கொடுத்தான். அது ஒரு தப்பா? அதை அப்படியே மறைச்சிட்டு ஓம குசுப்பியாடா இருந்துட்டாடா. அந்த தப்பு என் பையன் மேல தான் வந்துச்சு. ஏதோ படிக்கிற பிள்ளைங்க ஆசையா பாசமா பேசுறது தப்பாடா? என்னமோ ஊர்ல இல்லாத பெரிய ரத்தி மாதிரி இவ்வளவு என்னமோ பண்ணிட்டானது கொலகார பாவிட்டு சொல்லி என் புள்ள வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டாளேடா. என் குடும்பத்தை பிரிச்சு என் புருஷனை கொண்டு முழுக்க வாயில போட்டாடா. இப்ப பையன் என்ன பண்ண வந்திருக்கிறான்? அவளை கேளவள, அவளை எந்திரிச்சு போக சொல்லு. இவர் தாய் கொலை பண்ணிடுவேன் நானு. கொலை பண்ணிடுவேன். பேசாம இருக்கியா இல்ல நாங்க கிளம்பி போவா? ஐயோ எதுக்கு வந்து உட்காந்துக்கிறேன்? சண்டாடி நாசமா தாண்டி போவேன். நீ நாசமா தான் போவேன். கட்டி கொடுத்த இடத்துல போய் ஒழுங்கா இருக்க வேண்டியதானே நீ? இங்கே வந்து உட்காந்து எனக்கு அழுதுகிட்டு இருக்க. பிள்ளைன்னு தெரியலையே. இந்த சின்ன வயசுலயே கடவுள் இந்த பிள்ளையோட உயிரை எடுத்தாரு. இந்த கடவுளுக்கு சுத்தமா கண்ணே இல்லை. கலைய பாருங்கடி, கலைய பாருங்கடி. ஐயோ கலை. ஐயோ ஐயோ பாதையில விட்டு போறது கலை. என்னடி இப்படி காதலிச்ச? ஐயோ ஐயோ உனக்கு எதுவும் ஆகக்கூடாது தானே? என் கல்ல நான் மனசுக்குள்ளே ஐயோ மனசுக்குள்ளே மறைச்சு வச்சு இப்படி ஒரு மணி நேரத்துல விட்டு இது வரைக்கும் மறைச்ச காலில் இப்ப மறைச்சு தலைச்சிருவேன். ஐயோ இந்த நிலைமையில பாக்கிறதுக்காக வேணா கட்ட மரிச்சனோட மூச்சு காத்து கூட படம் பாராக்களை நம்ம விட்டு போயிட்டாங்க. போனாங்களா கடி பாரு கடி
நான் பாவம் பண்ணிட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன். போச்சு, எல்லாம் போச்சு. ஐயோ, தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். போச்சு, போயிட்டானே எங்களை. ஐயோ,